لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாய் அரபு கல்லூரிகளுடைய முதல்வர்களே, பட்ட வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அருமை ஆலிம் பெருமக்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்தை பகல்ல நோன்பு நோற்று இரவை ஹயாத்தாக்குகின்ற பாக்கியமும், பகலிலே நோன்போடு நிற்காமல் திலாவத்துல் குர்ஆன், திக்ர் மஜ்லிஸ், தௌபா மஜ்லிஸ் உள்ளிட்ட மஜ்லிஸுகளையும் நாம் அதிலே செயல்படுத்திவிட்டு இரவு இபாதத்தோடு சேர்த்து சங்கக்குரிய உஸ்தாத்மார்களுடைய சிறப்பான பயான்கள், இறைவன் சம்பந்தமான விளக்கங்களையும் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். உள்ளபடியே இந்த இஜ்திமாவை அனுபவித்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே பெரிய ஆனந்தமா இருக்கு. உஸ்தாத்மார்களுக்கும் சரி, பட்ட வகுப்பு ஆலிம்களும் சரி, அதை ரசிக்கிறோம். மற்றவங்களுக்காக நம்ம என்ன செய்யலை, இதை நம்ம செயல்படுத்தலை, யாருக்காகவும் நம்ம செயல்படுத்தலை. நம்ம இப்படி செயல்படுத்துறத பெரிய லெவலில் நம்ம இன்னும் விளம்பரமும் தனித்து நம்ம பண்ணிக்கிறல. அத்தாய் மீடியாவில் அனீஸ் உஸ்தாத் போடுறாங்களே தவிர, அந்தந்த உஸ்தாமார்கள் அவங்க பேஜில் ஷேர் பண்ணுறாங்களே தவிர, பிறரை கவர்வதற்காக நாம் இதை செயல்படுத்தவில்லை. அல்லாஹுடைய தூதரை கவர்படுத்துவதற்காக நம்ம என்ன செய்கின்றோம், இதை செய்கின்றோம். இதில் உள்ளபடியே இதுவே நெருக்கடியான இபாதத்துகள் அமல்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதையும் தாண்டி மாணவ கண்மணிகள் தனியாக நிறைய குர்ஆனை ஓதுறதும் பள்ளியிலேயே அமர்ந்திருக்கிற காட்சிகளையும் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இளமையிலேயே அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, இப்போ சிஃபாத்துல்லா, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். உம்மஹாத்து சிஃபாத் என சொல்லப்படுகின்ற சபா சிஃபாத்தை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 2 சிஃபத்துகளை முன்னால் நாம் பார்த்தோம். ஒன்று குதரத்து, இராதா. குதரத்து, இராதா என்கிற 2 சிஃபத்துகளை பார்த்தோம். இன்று 3வது அல் இல்மு என்கின்ற சிஃபத்தை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வசிஅ குல்ல ஷைஇன் இல்மா. இல்மால் எல்லா வஸ்துகளையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அப்படியே வியாபித்திருக்கின்றான். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். ஆலிமுல் கைபி வ ஷஹாதா. கைபையும் ஷஹாதத்தையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அறிகின்றான். இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். இதுல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இல்மை எல்லாம் வெளிப்படுத்திக்கின்றான். எப்படி அல்லாஹ் ஆலிமா இருக்கிறான், அவனுடைய இல்ம் என்கின்ற சிஃபத்து எப்படி இருக்குகிறது என்பதை இந்த வசனங்களிலே நாம் என்ன செய்கின்றோம், அறிகின்றோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் குத்ரத்துக்கு உண்டான தாரீஃபை நாம் பார்த்தோம், இராதத்துக்கு உண்டான தாரீஃபை பார்த்தோம். தாரீஃபையும் நாம் சொல்லிவிட்டோம். தாரீஃபு ஒரு டெஃபினிஷன் என்பது ஒரு விளக்கம். பெரியார்கள், இறைநேசர்கள், வலிமார்கள் குர்ஆன் ஹதீஸை வச்சு நமக்கு சொல்லி தந்த ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தான், ஒரு மானாவத்தை நம்ம என்ன செய்யறோம், தாரீஃபா சொல்றோமே தவிர அதுவே முழுமையான விளக்கம் என்பதாக நம்ம என்ன செய்து விடக்கூடாது. ஆமாம், குதிரத்து, அந்த குதிரத்துடைய வல்லமை அல்லாஹ்வை தவிர வேற யாராலையும் அறிய முடியாது. என்னம்மா, இராதாவுக்கு உண்டான முழு விளக்கத்தை அவனை தவிர வேற யாராலையும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அந்த மாதிரி இல்முக்குண்டான தாரீஃப் என்ன அப்படின்னு சொன்னா, அது அஸலியத்துன், அது பூர்வீகமானதாக என்ன செய்கிறது, அந்த இல்மு இருக்குகிறது. அது வாஜிபாத்து, ஜாயிஸாத்து, முஸ்தஹீலாத்து
இவை அத்தனையோடும் என்ன செய்கிறது, சம்பந்தப்பட்டதாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. இல்மு வந்து ஜாயிசாத்துகள்லையும் என்ன செய்யும், தாலுக்கா இருக்கும். முஸ்தஹீலாத்திலையும் என்ன செய்யும், தாலுக்காத்தா என்ன செய்யும் இருக்கும். வாஜிபாத்துகள்லையும் தாலுக்காக இருக்கும். இப்போ வாஜிபாத்துன்னு நமக்கு ஓரளவு அர்த்தம் தெரியும், விளக்க வேணா பின்னால நம்ம பார்க்கலாம். அப்ப எப்படி அந்த அல்லாஹ்வுடைய இல்மு சூழ்ந்து இருக்குகிறது என்கின்ற அடிப்படையில் அந்த தாலுக்கோடு என்ன செய்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம் குதிரத்து இராதத்து இருக்கு இல்லையா, அது வந்து முஸ்தஹீலாத்துல வருமா, என்னம்மா எதுல வரும்? இல்ம் குதிரத்தும் இராதத்தும் எதுல வரும்? மும்கினாத்துல மட்டும்தான் என்ன செய்யும் வரும். என்னம்மா வாஜிபாத்திலையும் வராது, முஸ்தஹீலாத்திலையும் என்ன செய்யாது வராது. என்னம்மா குதிரத்து இராதத் என்பது, குதிரத்து இராதத் என்பது அது தஅசீர், ஒரு தஅசீரை ஏற்படுத்துவது. என்னம்மா குதிரத்து, ஆமா தஅசீரை ஏற்படுத்துதா இல்லையா? இந்த குதிரத்து யாரின் பக்கம் அது வெளியாகிறது இருக்குல்லம்மா. உங்களுக்கு குதிரத்து என்ற சிஃபத்தை இருந்தாலும் அது இன்னொன்று பக்கம் என்ன செய்கிறது, அந்த குதிரத்து ஆற்றல் போய் என்ன செய்கிறது, அங்க போய் சேருதா இல்லையா? உங்களுக்கு இராதா, வெறும் இராதா மட்டும் இல்லை, ஆமா அங்க இராதா என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. அசலியத்தான சிஃபத்தாக இராதா இருந்தாலும் என்ன செய்கிறது, தஅசீர் என்ன செய்கிறது, அதுல என்ன செய்கிறது, உருவாகிறது. இல்ம் என்கின்ற இந்த சிஃபத்து இதுவும் பூர்வீகமான அசலியத்தான சிஃபத்து தான். என்னம்மா அப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா வாஜிபாத்தோடு முஸ்தஹீலாத்தோடு அதே போன்று வந்து ஜாயிசாத்துகளோடு என்ன செய்யும், சம்பந்தப்பட்டதாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. என்ன முறையில, அலா வஜ்ஹில் இஹாத்தத், அந்த இல்மு சூழ்ந்து இருக்கிற அடிப்படையில். மின் கைரி சாபிக்கின் ஹிஃபா, முன்னால வந்து எந்த மறைவும் இல்லாமல், முன்னால எந்த மறைவும் இல்லாமல். உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் அறிந்து கொண்டேன், அப்ப அறியறதுக்கு முன்னால ஒரு சாபிக்குல் ஹிஃபா இருந்துச்சு. என்னது, எனக்கு ஜஹிலுன்னு இருந்துச்சு, அதை பத்தி நாலேஜ் இல்லாம இருந்துச்சு. இப்ப வலீதை பத்தி ஆதில் உஸ்தாத் பேசினாங்க, ஆதில் உஸ்தாத் பேசின பிறகுதான் எனக்கு அது சம்பந்தமான நாலேஜ் இருந்துச்சு. இப்போ ஆதில் உஸ்தாத் பேசுறதுக்கு முன்னால எனக்கு என்ன இருந்துச்சு, ஒரு ஹிஃபா இருந்துச்சு, ஒரு ஜஹில் இருந்துச்சு, அது சம்பந்தத்தை பத்தி நாலேஜ் இல்லை. என்னம்மா ஆனா இல்மு வந்து என்ன செய்யும், எல்லாத்தையும் என்ன செய்யும், சூழ்ந்து இருக்கும். அது முஸ்தஹீலாத்தா இருந்தாலும் சரி, ஜாயிசாத்தா இருந்தாலும் சரி. இப்போ வாஜிபாத்துன்னா எதுமா, வாஜிபுல் வஜூத். அல்லாஹ் வந்து வாஜிபுல் வஜூதா என்ன செய்கிறான், அல்லாஹ் இருக்குகின்றான், அவன் இருப்பது கட்டாயம், அப்படித்தானே? மற்ற எல்லாமே இருப்பது கட்டாயம் என்பது கிடையாது, இருக்கும் இல்லாமலும் இருக்கும். இது இருந்துதான் ஆகிரும் என்று கட்டாயம் என்று எதை நீங்க சொல்வீங்க? அல்லாஹ் அல்லாத வேற ஒன்றை சொல்லுங்க பார்க்கலாம். பாசி எதையுமே என்ன செய்ய முடியாது. சூரியனை சொல்வீங்களா, சந்திரனை சொல்வீங்களா, விலங்குகளை சொல்வீங்களா, கடலை சொல்வீங்களா, அல்லது அமெரிக்காவை சொல்வீங்களா? என்னம்மா கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அப்படி நாடே கிடையாது, அதுக்கு முன்னால என்ன செய்யாது, கிடையாது. இப்ப தலைவர் எங்க போய் மோதுறாரு, இதுக்கு பிறகு அது இருக்குமா அப்படின்னு கூட என்ன செய்யும், டவுட் இருக்கலாமா இல்லையா? ஒரு காலத்து வல்லரசா இருந்த எத்தனையோ நாடுகள் வந்து இப்ப வல்லரசு இல்லாம இருக்கத்தானே செய்யுது. என்னம்மா சொல்றீங்க? அப்போ வந்து இது வாஜிபுல் வஜூத் எதுவுமே கிடையாது. அவன் இருப்பது வாஜிபு, அவன் இருதயத்தான் ஆக வேண்டும் அப்படின்றது வந்து இறைவன் மட்டும்தான். இதான் வாஜிபாத்து நம்ம சொல்றோம். இந்த வாஜிபாத்திலேயும் என்ன செய்யும், இல்மு தாலுக்காக என்ன செய்யும் இருக்கும். அதே போன்று வந்து ஜாயிசாத் மும்கினாத், அதுலேயும் இல்மு தாலுக்கா என்ன செய்யும், இஹாத்தத்தாக இருக்கும். முஸ்தஹீலாத் முஹாலான விஷயங்கள்,
அதுலேயும் இல்ம் என்ன செய்யும், யஹாத்தத்தாக என்ன செய்யும் இருக்கும். அது வந்து முஹாலாச்ச. இது முஹாலானா என்ன இருக்கும், என்ன ஆகும்? முஹாலானா என்ன? அப்ப அது ஒரு இல்மு தானே உங்களுக்கு. அது முஹாலு, நடக்க சான்ஸே இல்லை, அது என்ன செய்யாது, அது நடக்காத ஒன்று தான். சரி, நடக்காத ஒன்று நடந்தால் அது என்ன இல்மு, அது எப்படி இருக்கும் என்பதும் அல்லாஹ்வுடைய அசலியத்தான இல்மில் என்ன செய்கிறது, உள்ளதாக என்ன செய்கிறது. இல்மு வந்து பத்தை சூழ்ந்து இருக்குகிறது. அப்ப இல்முடைய வகை என்ன, அது எப்படிலாம் தாலுக்கா இருக்கு என்னுடைய வகை என்பதாகிறது. அப்போ அல்லாஹுடைய அந்த இல்ம் என்பதாகிறது அசலன், அது பூர்வீகமானதாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. இஜ்மாலன் தஃசீலன், மொத்தமாகவும் என்ன செய்கிறது, அது இல்மாகவும் என்ன செய்கிறது, இருக்குகிறது. பிரிச்சு பிரிச்சும் என்ன செய்ய இருக்கிறது. மொத்தத்தை மட்டும்தான் அறிய முடியும், தஃசீலா பிரிச்சு பிரிச்சு என்ன செய்ய முடியாது, அறியலாம் முடியாது. அப்படி சொல்ல முடியாது, மொத்தத்தையும் அறிய முடியும். என்னம்மா, இந்த உலகம் வந்து மொத்தமா சேர்ந்து இப்படி இருக்குது, அதுவும் அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளதுதான். வானம் தனி, பூமி தனி, சந்திரன் தனி, கிரகம் தனி அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இல்முல என்ன செய்கிறது, அல்லாஹ்வுடைய இல்மு அதிலே உண்டு. அதே போன்று குல்லியத்திலே மனுஷன், குல்லியத்தா இருந்தாலும் மொத்தமாக இருந்தாலும், ஜுஸ்யத்தால பாட் பாட்டா பிரிச்சாலும் என்ன செய்யும், அங்க அல்லாஹ்வுடைய இல்மு அசலியாக என்ன செய்கிறது, இருக்கிறது. இஜ்மாலனாகவும் தஃசீலாகவும், அதே போன்று வந்து குல்லியத்தாகவும் ஜுஸ்இயத்தாகவும் இருந்தாலும். அப்ப என்ன செய்யணும், அத்தனை வஸ்துகளிலும் இல்மு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அது வாஜிபத்தா இருந்தாலும் சரி, முஸ்தஹீலத்தா இருந்தாலும் சரி, ஜாயிஸத்தா இருந்தாலும் சரி. அப்ப அதனோடு சம்பந்தப்படுவது என்ற அந்த அர்த்தம் எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ வாஜிபாத்துல வந்து எப்படி அல்லாஹ்வுடைய இல்மு சம்பந்தப்பட்டதா இருக்கும். வாஜிபாத்துன்னு என்னன்னு சொன்னோமா இல்லையமா, வாஜிபாத்துன்னா வாஜிபுல் உஜூத், அல்லாஹ் சொல்றது. அல்லாஹ்ல வந்து அல்லாஹ்வுக்கு வந்து எப்படி இல்மு சம்பந்தப்பட்டதா இருக்கும், அது அல்லாஹ்வுடைய இல்மு உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அன்னல்லாஹ் தஆலா யஅலமு ذاتஹு வ சிஃபாத்தஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் தன்னுடைய தாத்தையும் தன்னுடைய சிபத்துகளையும் அவன் அறியக்கூடியவனாக என்ன செய்கின்றான், இருக்கின்றான். என்னமா, அவன் வாஜிபுல் உஜூதுமா, தன்னையும் அவன் என்ன செய்கின்றான், எல்லாத்தையும் அறிவதை போன்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், தன்னையும் அவன் அறிகின்றான். இது வாஜிபுல்ல. முஸ்தஹீலாத்தை வந்து அல்லாஹ் எப்படி என்ன செய்கின்றான், அல்லாஹ் அறிகின்றான் என்று சொன்னால், இப்போ ஹக்கீகத்துல அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா முஹாலு தான், நடக்காத சான்ஸ். முஹாலுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இது வந்து அல்லாஹ்வுக்கு குழந்தை இருப்பது என்பது முஹாலு. என்னம்மா, ஆனா இல்மு அதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்காது. என்னம்மா, அப்படி ஒண்ணு இருந்தாலும் அது சம்பந்தமான என்ன இல்மு என்பதும் அல்லாஹ் என்ன செய்வான், அறிவான். புரியுதா? அப்போ ஹக்கீகத்துல நடக்காத ஒண்ணு, இருக்காத ஒண்ணு, ஆகாத ஒண்ணு என்றாலும் கூட ஹக்கீகத்துல அப்படி ஒண்ணு நடந்தால் எப்படி இருக்கும் என்ற இல்மு அல்லாஹ்விடத்திலே உண்டு. அவனுக்கு ஷரீக் வந்து கிடையாது, இது என்ன கிடையாது. ஷரீக் இருந்தா எப்படி இருக்கும் என்பதும் அல்லாஹ் என்ன செய்வான், அவன் அறிவான். இல்லம்மா, ஷரீக் கூட்டாளி, ஈடு என்ன, அவனுக்கு நிகரு கிடையவே கிடையாது. ஆனா யாலமு ஷரீக்கஹு, அப்படி ஒரு ஷரீக் இருந்தா என்னன்றதே அல்லாஹ் என்ன செய்வான், அறிவான். இப்ப நம்ம பார்க்கிறோம், இறைவனுக்கு மனைவி உண்டு, இறைவனுக்கு குழந்தை உண்டு, இறைவனுக்கு வந்து ஒப்பு உண்டு, இறைவனுக்கு வந்து மக்கான் உண்டு, இறைவன் அந்த இடத்துல என்ன செய்கின்றான், இறங்குகின்றான். இது எல்லாமே வந்து எழுதுமா முஸ்தஹீலாத்து, அப்படித்தானே, மும்தனியாத்து, இது நடக்காதது, தடுக்கப்பட்ட குவைகள் தான். அல்லாஹ்வுக்கு இடம் என்பது குறிப்பிட்ட இடம் என்பது கிடையாது. என்னம்மா, ஒரு இடத்துல அல்லாஹ் இறங்குகின்றான் என்ற ஹுலூல் என்பது என்ன செய்யாது, கிடையாது. இல்ல அல்லாஹ்வுக்கு வந்து ஒப்பானவன் அப்படின்னு ஷபீஹ் என்பது கிடையாது, மனைவி என்பது கிடையாது, குழந்தை என்பது கிடையாது. இது முஹாலான விஷயங்கள் தான். ஆனா இப்படி இருந்தால் எப்படின்ற அந்த இல்ம் அல்லாஹ்விடத்திலே உண்டு. என்னம்மா, முஹாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அறிவான், வாஜிபும் அல்லாஹ் அறிவான்.
மும்கினாத்தை எப்படி அல்லாஹ் அறிகின்றான்? மும்கினாத் அதனுடைய குல்லியத்திகா மொத்தத்தையும் சரி, அல்லது தப்சீலாத்து பிரிச்சு பிரிச்சு இருக்கிற அத்தனையும் சரி, அப்படியே அல்லாஹ் அறிவான். லா யஹ்ஃபா அலைஹி ஷையுன், எந்த ஒரு மறைவுமே அவனுக்கு என்பது கிடையாது. நம்ம அறிகிறோம், ஒரு மறைவு இருந்து, ஒரு ஜஹல் இருந்து, ஒரு ஹிஃபா இருந்து, பிறகு நம்ம அறிகிறோம். என்னம்மா, இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபைனல் இயர் பற்றி உங்களுக்கு தெரியாது. என்னம்மா, காலேஜ் படிக்கிறீங்க, ப்ளஸ் டூவில் உங்களுக்கு காலேஜ் பற்றி தெரியாது. ப்ளஸ் டூ படிக்கிறீங்க, 10th உங்களுக்கு ப்ளஸ் டூ பற்றி தெரியாது. அப்போ முதல்ல மறைவு இருந்துச்சு, ஒரு ஹிஃபா இருந்துச்சு, பிறகுதான் நமக்கு என்ன செய்யுது, காலேஜ்லாம் போன பிறகு தாங்க ஒரு மாற்றமே இருக்கு. நான் என்னமோ நினைச்சேன் காலேஜ் அப்படின்னா, காலேஜ் பற்றி முதல்ல எனக்கு தெரியல. சிரமமா இல்லையா? ஏழாவது சுமரா என்னென்ன பாடங்கள், அது 7 வந்த பிறகுதாங்க தெரியுது. அப்போ அதுக்கு முன்னால என்ன செஞ்சு, ஒரு ஹிஃபா, ஒரு மறைவு என்பது இருந்தது. இப்படி ஒரு மறைவு ஹிஃபா என்பது அல்லாஹ்விடத்திலே கிடையாது. அத்தனை வஸ்துகளையும் அல்லாஹ் அறிவான். பிகைரி ஹிஃபா, எந்த இப்ப நமக்கு வந்து இல்லாம இருந்து திரும்ப வருதா இல்லையா, அப்படிப்பட்ட இல்மு அல்லாஹ்வுடைய இல்மு என்பது கிடையாது. கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பஹுவ யாலமு மாகான, எப்படி இருந்தது, என்ன இருந்தது என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அறிகின்றான். வமா சயகூனு, என்ன ஆகும் என்பதையும் அவன் அறிவான். வமா யஸ்தஹீலு அன் யகூன, எது ஆகுவது முஹால் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்வான், அறிவான். இப்ப அல்லாஹ்வுடைய இல்ம் என்பதாகிறது ஹுலூரி, எல்லா இடத்திலும் இருக்குகிறது. இல்முல்லாஹி ஹுலூரி கைர முக்தசிபின். இப்ப நம்முடைய இல்முலாம் வந்து முக்தசிப், நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆசிரியர், ஒரு குரு அல்லது அம்மாட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி கேட்டு தெரியறதுனால, பார்த்து படிக்கிறதுனால, அல்லது இதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ஒரு இல்மு நம்ம தெரியணும், அல்லது அடிபட்டு தெரிஞ்சுக்கிறோம், அல்லது மிதிப்பட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் இருக்குல்ல, இல்மு இருக்கிறது நம்ம செய்யுது. சில சோதனைகளுக்கு உட்பட்டு நம்ம சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அடிபட்டா தான் அவனுக்குலாம் புத்தி வரும் சொல்லுவாங்களா இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்க மாட்டிருக்காரு. ஆசாமி வந்து பட்டாதான் தெரியும், பட்டு தெரியட்டும் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா அவங்களுக்கு? அப்ப பட்டு தெரியட்டும்னு அதுக்கு முன்னால தெரியலன்னு அர்த்தம். என்னம்மா சொல்றீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய இல்மு வந்து அப்படிப்பட்ட இல்மு கிடையாது. இல்முஹு ஹுலூரியுன், அது எல்லா இடத்திலும் அவனுடைய இல்மு இருக்கிறது. கைர முக்தசிப், பட்டோ சம்பாதிச்சோ அல்லது புரிஞ்சோ முயற்சி செஞ்சோ அப்படி நம்ம தெரிகிற மாதிரி உண்டான இல்மு அவனுடைய இல்மு கிடையாது. வலா முத்தஜத்தித், புதிதான இல்மும் கிடையாது. நமக்கெல்லாம் புதுசு புதுசா வருதா இல்லையா? என்னம்மா, இப்போ நீங்க அடுத்த இஜ்தி மேல இன்னும் சில நாலேஜுகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ முத்தஜத்திதா வருது உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும், நாளைக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இன்னைக்கு அல்லாஹ் இருக்கிற ஃபஸ்ல் உஸ்தாத் பேசுனாங்க, சைஃப் உஸ்தாத் பேசுனாங்க, பாசி உஸ்தாத் பேசுனாங்க, ஃபைசல் உஸ்தாத் பேசுனாங்க, ஆதில் உஸ்தாத் பேசுனாங்க. எல்லாமே புது சப்ஜெக்ட் பேசணும்னு முடிவெடுத்தாங்க. ரொம்ப அழகா என்ன செஞ்சாங்க, பேசுனாங்க. ஏன்னா அவங்க இப்படி பேசலன்னா மற்றவங்க இவங்களை பத்தி பேசுவாங்க. அவங்க ஒய்ஃப் கால் பண்ணாங்க, ஏங்க பேசுறீங்க ஒழுங்கா பேச வேண்டியதானேங்க, தூங்கிட்டே பேசுறீங்க அப்படின்னா, மற்ற இங்க மட்டும் வந்து என்ன செய்யறீங்க, அப்படி இப்படி பேசுறீங்க. இப்ப எங்க அக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா, எங்க மச்சி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்ட்டுருவாங்க. அப்ப நம்ம ஒழுங்கா பேசலன்னா மற்றவங்க என்ன செஞ்சிருவாங்க, நீங்க ரொம்ப டாப்பா பேசுறாங்க. மாஷா அல்லாஹ், அந்த ரெக்கார்டுக்கு தோதுவா ஃபதுல் சாஹிப் பேச்சு நான் ரொம்ப ரசிச்சேன். சலதாசை பத்தி அந்த மதியனாவுடைய ஹிஜ்ரத்திலிருந்து என்ன சொல்றீங்க, அந்த 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 அமைச்சாங்களா இல்லையா, சலதாசுடைய அமைச்சு அவங்க எப்படிப்பட்ட நபியா இருந்தாலும் எப்படி முன்னேற்பாடுகள் என்ன செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, ஆலோசனைகளை செஞ்சாங்க. அந்த டாபிக்கு சைஃபர் அமாவுசா பேசின அந்த இது, ஃபைசல் அப்சாவுடைய அந்த அழகான இன்னைக்கு தான் டாபிக்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே ஒரு ஒரு 100 நாள் இந்த இஜ்திமா நடந்தால் நல்லா இருக்கும். ஃபைசல் அப்சாவுடைய முழு ஸ்பீச்சை கேட்டுடலாம், என்ன 100 தகவல்களும் கேட்டுடலாம். ஆசா வந்து எப்படின்னு ஒரு 14 பேசி என்ன செஞ்சிடலான்ட்டு நம்ம விடுவோமாக்கும். இல்லை அப்சா, அந்த 100ல் நீங்கள் என்ன செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதாய் மீடியாவில் வந்து அனீஸ் ரெடியாக இருக்காரு, கண்டினியூவாக பேசுங்க அப்படின்னு. அதுக்கு இஜ்திமா தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம போட போகிறதே வெப்சைட்லேயும் இதில் தான் போட போகிறோம். எப்படி அனீஸ் விடுவார்? அனீஸ் வந்து எந்த அளவுக்கு அத்தாய் நாச்சாலனை வந்து வந்து டாப்பை கொண்டு போய் நிப்பாட்டினாரோ அதே வேக முடிவு வந்து அத்தாய் மீடியாவையும் கையில் எடுத்துட்டார். அலி உஸ்தாத்லாம் அந்த நோம்புல டெய்லி ஒரு வீடியோ பேச வேண்டிய அலி உஸ்தாத், அவங்க டக்குன்னு என்ன செஞ்சுன்னா வெளிநாடு புரட்டு போனதுனால அது ஸ்டாப் ஆகிட்டு. லுத்துஃபுல்லா உஸ்தாதுடைய இது பேசி போட்டாங்களா இல்லையா?
இப்போ லுத்துஃபுல்லா உஸ்தாத் மனைவி அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றாங்க. ஏங்க நீங்க டெய்லி இஜ்திமாவுக்கு போயிருக்கலாமே, போனா நீங்க பயான் பண்ணுவீங்க, அது யூடியூப்ல வரும், ஃபேமிலி சொந்த பந்தங்களெல்லாம் அனுப்பி வைப்போம். இப்போ அவங்க அங்க பேசுறாங்க, தராவி தொழுகைக்கு பிறகு பேசுறாங்க. அது அனீஸ் உஸ்தாத் அங்க இல்லாதனால ப்ராப்பரா அதை ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. தங்கச்சியில் அங்கே தான் தொலை போகுது. ரொம்ப நல்லா இருக்கு லுத்துஃபுல்லா உஸ்தாதுடைய பேச்சு அப்படின்னு என்ன செய்றாங்க, எல்லாருமே என்ன செய்யறாங்க, ரசிக்கிறாங்க. இப்போ இவங்க பேசுறது வந்து எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில எவ்வளவு தகவலுக்கு ஆதில் உஸ்தாதோட தகவலா என்ன அழகா இருந்துச்சு. மாசு உஸ்தாத் பேசின அந்த கனவு சப்ஜெக்ட் என்ன சொல்றீங்க, மற்ற நேரமா ஏதாவது தூங்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு. ஆற்றல் திறமை உள்ளவங்க தமிழ்ல பேசுற மாதிரி ஆங்கிலத்துல பேசுவாங்க. அப்படியே சபையை கலகலப்பா வச்சிருப்பாங்க, அப்படி கலோக்கலா பேசுவாங்க, ரசிக்கிற மாதிரி தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய இப்படி இப்படி பேச்சாளர்கள்லாம் ஒதுங்குனா எப்படி இருக்கும் உங்களுக்கு. மற்ற உஸ்தாமர்களும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஹாசித் உஸ்தாத் பேசுனாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஹாதின் உஸ்தாத் பேசின பேச்செல்லாம் கேட்டால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஜெய்பாஸ் உஸ்தாத் பேசலன்னு நினைக்கிறேன். அதான் அவங்களுக்கு தூக்கம் வருது. இப்போ அல்லாஹ்வுடைய இல்ம் என்பது ஹுதூரி, கைர முக்தசிப், வலா முத்தஜத்தித், வலா முத்தகையர், மாற்றமும் இருக்காது. டங்க் சிலிப்பு அல்லது வந்து மாற்றி மாற்றி பேசுறது, அல்லது இன்னைக்கு ஒன்று பேசி நாளைக்கு ஒன்று பேசுகிற அமைப்பு என்ன சொல்றீங்க, அந்த மாதிரி இருக்காது. ஒரு நேரம் சவுண்டு கூடி ஒரு நேரம் சவுண்டு குறைஞ்சி அப்படி எந்த முத்தகையருமே இருக்காது. இப்போ அவனுடைய இல்ம் என்பதாகிறது சாபித்துன், அது நிலையானதாக என்ன செய்திருக்கிறது. லா எத்தகையரு என்ன வலா எஜூசு ஷரஅன் வலா அக்கலன், அறிவாலும் சரி சரியத்தாலும் சரி அது மாறவே என்ன செய்யாது. அவனுடைய இல்ம் என்பது மாறாது. அப்போ அவனுடைய இல்மு முக்தசிப் என்று அது சரியத்தாலையும் சொல்ல முடியாது, அக்கலாலையும் என்ன செய்ய சொல்ல முடியாது. அதே மாதிரி அவனுடைய இல்மு வந்து லரூரி என்றும் சொல்ல முடியாது. நிர்பந்தமா கத்துக்கிட்டேன், வெளிநாட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு, நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த சூழல எனக்கு என்ன செஞ்சு அப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துச்சுன்னு சொல்றோமா இல்லையா. எப்படிங்க இவ்வளவு டாப்பா நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. முதல்ல நான் பேச மாட்டேன், ஆனா அப்படி ஒரு நிர்பந்தமே எனக்கு என்ன செஞ்சு பேச்சை கொடுத்துச்சு. எனக்கெல்லாம் அடிச்சு போட்டோட கிராத்து வராது. ஒருத்தர் என்ன செஞ்சாரு, என்ன நக்கலா கிண்டல் பண்ணாரு, ஒரு மாதிரி பார்த்தாரு. அதுக்கு பிறகு வந்துச்சே எனக்கு வேகம். அப்ப நான் என்ன செஞ்சிட்டேன், லரூரியா எனக்கு என்ன செஞ்சு நிர்பந்தமா அந்த இல்ம் எனக்கு உருவாச்சுறான். இப்படிப்பட்ட இறைவனுடைய இல்ம் என்பது லரூரி என்பது கிடையாது. அவனுக்கு இப்ப எந்த நிர்பந்தம் என்ன இருக்கு, எந்த அவசியம் என்ன இருக்கு, என்ன கட்டுப்பாடுன்னு என்ன இருக்குது, என்ன நமக்கு தானே. நினைப்பான் முபாரக் வஹாப் இவங்கெல்லாம் வந்து அழகழகா கிராத் ஓதுறாங்க, நிறைய எல்லாம் நிறைய ஓதுறாங்க. ஒவ்வொரு கிராத்துமே ரசிக்குது, தொழுகையில ஃபுல்லாவே அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இவங்களுக்கு பின்னால ஏதாவது ஒரு சம்பவம் ஒன்று என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். யாராவது ஒன்று சொல்லியிருப்பாங்க அல்லது ஏதாவது ஒன்று. அதனால தான் ஒரு சேஞ்சஸே என்ன செய்யும், ஒன்று அடையணும் வேகம் என்ற வெறி. நீங்க பாத்தீங்கன்னா சதாம் உஸ்தாத்லாம் வந்து மூனா சும்ராவுடைய ஹெச்ஓடியா இருக்கும்போது ஒட்டுமொத்த ஒரு 80 பேருமே மூனா சும்ராவில் இருந்தாங்க. 80 பேருமே கிராத்துல ரொம்ப டாப்பா இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு அந்த கிராத்து புரட்சி வந்து ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு, ஜெயில வந்து இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு அவர் பயங்கரமான காரின்னு சொல்லி. அது பிறகு மலேசிய அரசாங்கம் வந்து அவர் இமாமா நியமிச்சிச்சின்னு அந்த சம்பவம்லாம் அந்த நேரத்துல ஹாட்டா வெளியான நேரம். உடனே கிராத் மேல ஒரு மோகம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட அந்த மூனாசும்பரால வந்து 70-80 பேருமே என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப கிராத் ரசிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல்ல வந்து மகரிபு மற்ற வக்துகளை தொலை வைக்கும் போது அப்படியே வந்து இதா இருக்கும் ஒரு தாக்கம். இப்ப இந்த லரூரி வந்து இறைவனுடைய எலும்புல என்ன செய்யாது, இப்படி எந்த தாக்கமும் கிடையாது. வனா நல்லுரி, நம்ம சிந்தித்து சிந்தித்து பேசுற மாதிரி அப்படிப்பட்ட சிந்தித்து பேசக்கூடிய பேச்சு இறைவனுடைய பேச்சு என்பது கிடையாது. வலா பதீஹி, அல்லது ரொம்ப ஒரு அதாவது ஒரு அழகா இருக்கணும்னு சொல்லியோ அல்லது ரொம்ப வெளிப்படையா இருக்கணும்னு சொல்லியோ அல்லது மறைச்சோ இப்படிப்பட்ட இந்த தாக்கமும் என்ன செய்யாது, இறைவனுடைய பேச்சு என்பது கிடையாது. இது எல்லாமே இந்த வகையில நம்ம சொல்றோம் இல்லையா, பதீஹியா இருக்கட்டும், நதரியா இருக்கட்டும், லரூரியா இருக்கட்டும் அல்லது முக்தசிபா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால வந்து ஒரு ஹிஃபான்னு ஒரு மறைவு அங்க இருந்திருக்கும் அவங்களுக்கு, அல்லது அதுக்கு முன்னால வந்து ஒரு ஜஹிலுன்னு ஒன்று இருந்திருக்கும். இப்ப லரூரியான இல்முன்னு சொல்றோம் இல்லையா, அவரு நிர்பந்தமா என்ன செஞ்சு கத்துக்கிட்டாருன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அதுக்கு முன்னால ஒரு ஜஹிலு ஒரு ஹிஃபா அங்க என்ன செஞ்சு இருந்திருக்கும். என்னமோ சரிங்க, முக்தசிப் சம்பாதிக்கிறார், அது தெரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கு முன்னால வந்து என்ன செஞ்சிருக்கும், இறைவனுடைய இல்ம் என்பது இப்படிப்பட்ட இல்மு கிடையாது. இப்ப சிந்தித்து பேசுறோமா இல்லையா,
நதரியா என்ன செய்யறோம், பேசுறோம். அப்ப அது என்னவாகுது உங்களுக்கு? அப்ப சிந்திக்கிறதுக்கு முன்னால இல்லாம என்ன செஞ்சது இருந்திருக்கு. அப்ப இறைவனுடைய பேச்சு, இறைவனுடைய இல்ம் என்பதாகிறது, நீங்க ஷரியத்தால பார்த்தாலும் சரி, அக்கிலால பார்த்தாலும் சரி, அது கைர முக்தசிப். நம்மள மாதிரி படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை. சம்பாதிச்சுன்னா முயற்சி செஞ்சு, அல்லது படிச்சு, அல்லது அத்தாம நமக்கு வந்து அறிவுறுத்தி, அல்லது உஸ்தாது நம்மளை வந்து வற்புறுத்தி, அல்லது அந்த சூழலே நம்மள இந்த மாதிரி இந்த இல்மு ரெண்டு இல்மு கிடையாது. அதே மாதிரி வந்து அவனுடைய இல்மு வந்து லரூரியும் கிடையாது, நல்லரியும் கிடையாது, வலா பதிகியும் கிடையாது. இந்த வகைகள் அத்தனையுமே அப்படின்னா இந்த இல்முக்கு முன்னால வந்து ஒரு ஹிஃபா, ஒரு மறைவு, ஒரு ஜஹரு என்ன செய்ய இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் அந்த இல்மு என்ன செய்கிறது, மனிதனுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்மு என்பதாகிறது ஹுதூர், எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து என்ன செய்கிறது இருக்கிறது. அவனுக்கு அந்த இல்முக்கு முன்னால ஒரு ஹிஃபா என்றோ ஒரு ஜஹ்லு என்றோ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அலா வலா யாத்தரிகி லுபுசுன், ஒரு தடுமாற்றம் வந்தது என்றெல்லாம் இறைவனுடைய இல்முல கிடையவே கிடையாது. நம்ம இல்முல தடுமாற்றம் இருக்குதா இல்லையா உங்களுக்கு? இப்ப அல்லாஹ்வுடைய இல்மை ஒருத்தர் மறுக்கிறாருன்னா சட்டம் என்ன அப்படின்னா, யாரு அல்லாஹ்வுடைய இல்மை வந்து மறுக்கிறாங்களோ, அல்லது ஏதேனும் ஒரு இல்ம யாராவது அல்லாஹ்வுடைய இல்மை மறுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஃபஹுவ காஃபிருன் பி இஜ்மாஇல் முஸ்லிமீன், ஒட்டுமொத்த ஐமாக்களுடைய இத்திஃபாக் வந்து அவர் காஃபிர். இப்ப நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் சங்கைக்குரிய அருமை ஆலிம்களை, அல்லாஹ்வுடைய இல்ம் என்பதாகிறது அது வந்து தஅசீர் கிடையாது. என்னமா இப்போ குதிரத்து தஅசீர் இருக்குதா இல்லையாமா உங்களுக்கு? என்ன பாசி குதிரத்துனா வல்லமை, அது இன்னொருத்தருக்கு போய் சேருதா இல்லையா உனக்கு? என்ன சொல்றீங்க? இப்ப அல்லாஹ் வந்து குதிரத்து உடையவன், அந்த குதிரத்து யார் பக்கம் செல்கிறது? பாசித் பக்கம் செல்கிறது, அல்லது ஒரு விலங்கு பக்கம் செல்கிறது, அல்லது ஒரு சூரியன் பக்கம். சூரியன் எந்த அளவுக்கு பிரகாசமா வந்து பிரகாசிச்சு வந்து உச்சியில ஃபுல்லா அவ்வளவு வெளிச்சத்தை, அது உஷ்ணத்தை கொடுத்துட்டு திரும்ப வந்து கூலா போய் மறைகிறதுன்னா இந்த தாசீரை ஏற்படுத்தினது யாரு? அல்லாஹ்வுடைய குதிரத்து தானே உனக்கு. என்னம்மா இவ்வளவு பெரிய பலம் இதுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இவருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் எங்க இருந்து வந்துச்சு? அப்போ அந்த குதிரத்து அல்லாஹ் குதிரத்து, அவனுடைய குதிரத்துல சிபத்து அசரியத்தாக அபதியாக இருந்தாலும் கூட அது என்ன செய்கிறது? தசீரை ஏற்படுத்துகிறது. இராத அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது இப்ப நமக்கு வருதா இல்லையா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தானே நம்ம என்ன செய்கின்றோம், என்ன அதில் நம்ம நாடுறோம். நம்ம நாட்டை நமக்கு சொந்தமானது கிடையாது இல்லையா? சுயமா நம்ம நாடுவோமா? சுயமா நம்ம பார்த்த கிடையாது, நான் சுயமா சிந்திச்சேன் அதெல்லாம் கிடையாது. பேச்சு இஸ்லா பேச்சு வழக்குக்காக நம்ம சொல்லுவோமே தவிர, அந்த இராதா என்கின்ற நாட்டமே அவனுக்கு சொந்தமானது. ஆனா அது தசீரை ஏற்படுத்துகிறது. என்னம்மா இல்மு அப்படி இல்லை என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது இல்ம் என்பதாகிறது அவனுடைய அசலியத்தான சிஃபத்தாகி இல்ம் என்பதாகிறது யஹாதத்து, சூழ்ந்து இருக்குகிறது. கஷ்பு என்ன செய்கிறது? வெளியாகின்றது. எந்த முன்னால் எந்த மறைவும் இல்லாமல் என்ன செய்கிறது? அது வெளியாகின்றது. அப்ப அவனுடைய இல்மு என்றது சிஃபத்தாகிறது சிஃபத்துன் காஷிஃபத்துன். அது என்ன செய்யாது? தசீரை என்ன செய்யாது? ஏற்படுத்தாது. இப்போ அவனுடைய இல்மு, அல்லாஹ்வுடைய இல்முல வந்து அபூ ஜஹல் வந்து காஃபிர். அவனுடைய இல்முல அபூ ஜஹல் காஃபிர். அபூ ஜஹல் வந்து காஃபிர் ஆயிட்டான். அப்ப அவனுடைய இல்மு வந்து தசீர் பண்ணிச்சுன்னு அர்த்தமா? என்ன ஜெயபாசி? குதிரத்து தாசீர் பண்ற மாதிரி, இராதா தாசீர் பண்ற மாதிரி அல்லாஹ்வுடைய இல்முல அபூ ஜஹல் காஃபிர்னு தான் இருக்குது. அந்த இல்மு தசீர் பண்ணியா அபூ ஜஹல் காஃபிர் ஆனாரு? அல்லாஹ் குவத்தை கொடுத்தான், அல்லாஹ் இல்ம கொடுத்தான், அறிவு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான். என்னம்மா அவன் முக்தசிப், அவன் என்ன செஞ்சான்? அவன் சம்பாதித்ததை வச்சு என்ன செஞ்சான்? அவன் என்ன செஞ்சான்? காஃபிரா போனா. உமர் நாயகம் என்ன செஞ்சாங்க? முஸ்லிமா ஆனாங்க. நமக்கு அல்லாஹ் வந்து குவத்தை தர்றான், இராதாவை தர்றான். என்னம்மா நம்ம தொழுகிறதும் தொழுவாதும் யார் கையில இருக்கு? இஜ்திமாலே இருந்தாலும் சில நேரத்தில் நம்ம சுபு கட்டடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா உங்களுக்கு? சுபு கட்டடிச்சதுன்றது நம்மளுடைய முக்தசிப் தானே தவிர, என்னமா சொல்றீங்க? பனி மாதிரி இருக்கு, அப்படியே கொஞ்சம் நல்ல தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, இதுக்கு பிறகு உட்காந்து குளிர்ல ஒளி செஞ்சுட்டு அங்கேயிருந்து இவ்வளவு தூரம், அதான் உஸ்தாமார்கள் கூட இல்லையே, வந்து கவனிக்கவா போறாங்க. இது காரணங்கள்.
இது முக்தசிப், இது நம்மளா சம்பாதித்து கொண்ட விஷயங்கள். அபூஜஹல் காஃபிர் என்பது அல்லாஹ்வுடைய இல்மிலே இருந்தாலும் அது தசீர் பண்ணி அபூஜஹல் காஃபிர் ஆகல. என்னம்மா? அல்லது அபூஜஹல் உன்னுடைய இல்முல நான் காஃபிர்னு இருந்ததுனால தான் நான் காஃபிர் ஆனேன் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அதைத்தானே உங்களுக்கு சைத்தான் சொன்னான். 6 லட்சம் வருஷம் வணங்கிட்டு உன்னுடைய நாட்டத்துல நான் என்ன செய்ய உனக்கு மாறு செய்வேன் என்று இருந்தத உன் நாட்டத்தை தான் நான் நிறைவேற்றினேன். என்னம்மா? அப்படி சொன்னானா இல்லையா உங்களுக்கு? அப்போ இது முக்தசிப். அபூஜஹல் காஃபி, அபூஜஹல் கொஞ்சம் உஷாரா இருந்தா முஸ்லீமா ஆயிருக்கலாமா இல்லையா? என்னம்மா? அப்போ முஸ்லீமாகாம காஃபிரா போனது யாருடைய கையில? உமர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்த மாதிரி அபூஜஹல் பார்க்கத்தானே செஞ்சான். என்னம்மா? உமர் நாயகம் ஸல்லல்லாஹுடைய தந்தையை பத்தியும் பாட்டனாரை பத்தியும் சிறிய தந்தையை பத்தியும் அவங்களோட சிறிய தந்தை ஹம்சாவி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அபூஜஹலுக்கு அந்த நாலேஜ் இருக்கத்தானே செஞ்சு. ஓரிரு கொள்கையை ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வந்தது உமர் நாயகம் பார்த்த மாதிரி அபூஜஹலும் பார்க்கத்தானே செஞ்சான் அவங்களுக்கு. அப்ப எல்லா வகையான இல்மு போய் சேரத்தானே செஞ்சிச்சு. எல்லாம் கிடைச்சும் நீ என்ன செஞ்ச? காஃபிரா போன. இது இக்திசாபு, நீ சம்பாதித்து கொண்டது, நீ தேடிக்கொண்டது. இங்கே என்ன இந்த பாயிண்ட் எதுக்குன்னு சொன்னா, இல்மு தாசீர் இல்லை என்பதையும் நான் விளங்கி கொள்ள வேண்டும். குதிரத்து இராத மாதிரி அதான் ரசூல் உஸ்தாதுக்கு நல்லா கொட்டாய் வருது. ஏன்னா சுபூல படுத்துட்டு ஒரு 1.5 ஹாலுக்கு தான் எஞ்சாங்க. ஏன்னா அப்பதான் நான் ஃபோன் அடித்தேன். 1.5 காலத்து நான் ஃபோன் அடித்தேன். அதான் ரசூல் கொஞ்சம் இந்த நகை வெட்டி இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வைப்பா அப்படின்னு. அதுக்கு முன்னே 5 நிமிஷத்துக்கு மன்சூர் உஸ்தாதுக்கு அடித்தேன், ஃபோனை எடுக்கலை. அதுக்கப்புறம் அதான் ரசூல் உஸ்தாதுக்கு அடித்தேன். ஆனால் இப்போ முடிச்சாங்கிறது தெரியும் சொல்ல வரேன். இந்த தூக்கம் நமக்கு டயர்ட்ல கிடையாது, இல்லை சரியா தூங்காததுனால வரக்கூடிய தூக்கம் இல்லைன்னா. ஆதில் இந்த தூக்கத்துக்கு என்ன பேரு? பொதுவாக ஏங்க தூக்கம் வருதுன்னா, இல்லை சரியா தூங்கலை இரவுல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அல்லது ஹெவி ஒர்க்கு அதனால டயர்ட்ல தூங்குறோம்னு சொல்லுவோம். நமக்கு வரக்கூடிய தூக்கத்துக்கு என்ன பேரு? நல்லதை கேட்டா தூக்கம் வருமா? அவ யாரு தலைவர்? சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, அப்ப அபூஜஹலுடைய இதுவாகிறது முக்தசிபுன். ஏன்னா மின் ஃபிஅலி நஃப்ஸிஹி, அவன் செய்த செயலின் காரணமாக அவன் என்ன செய்து கொண்டான். வலைஸ பிதஅஸீரி மின் இல்மில்லாஹி பிகுஃப்ரிஹி, அவன் காஃபிர் என்று அல்லாஹ்வுடைய இல்மல இருந்ததனால் ஏற்பட்ட தஅஸீர் இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அப்தும் என்ன செய்கின்றான், தன்னுடைய இல்மை என்ன செய்கின்றான், கணக்கெடுகின்றான். அதுதான் தன்னுடைய சம்பாத்தியத்தை கணக்கிடுறான். அவனா முயற்சி பண்ணி என்ன செய்யறான், அவன் முயற்சி எடுத்து அவன் தொழுகிறான், அவன் குரான் ஓதுறான். ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், சில பேர் குரான் ஓதிக்கிட்டே இருக்காங்க. இஃப்தார் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்போ பார்த்து அப்பவும் ஒரு கூட்டம் உட்காந்து என்ன செய்யறாங்க, குரான் ஓதுறாங்க. தராவி பிறகு சில பேர் உட்காந்து தராவி முடியறதே உங்களுக்கு 11 ஆயிடுது, அதுக்கு பிறகு கொஞ்சம் குரான் ஓதுற நபர்களை பார்க்குறோம். அல்லது கூடி உட்காந்து இல்மு சம்பந்தமா ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்றதுனா பார்த்துக்கிறோம். இது இக்திசாப். அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, எந்த நிர்பந்தம் இல்லாமல் அவங்களே சம்பாதித்து கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய இல்ம் என்பது கதீமானது, அஸலியத்தானது என்பதை நான் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இல்முடைய சிஃபத்தை பத்தி நம்ம என்ன செஞ்சோம், ஓரளவு நாம் விளங்கி கொண்டோம். அதே போன்று 4வது சிஃபத்து அல் ஹயாத்து, ஹயாத் என்கின்ற அந்த சிஃபத்து. இந்த சிஃபத்து ஹயாத் என்கின்ற இந்த சிஃபத்து அஸலியத்தும், இதுவும் பூர்வீகமான சிஃபத், இறைவனுடைய பூர்வீகமான சிஃபத். ஆனா அந்த ஹயாத்துக்குள்ள இல்மு குதிரத் என்ன செய்கிறது? ஆமா இருக்கிறது. என்னம்மா? இப்ப ஹயாத்துன்னு இருந்தாலும் யார ஹயாத் உள்ளவங்களா சொல்வீங்க? அவர் நாலேஜ் உள்ளவரா இருந்தா தான். என்னம்மா? அதே மற்றும் கை கால்கள் அசைச்சாதானமா நம்ம உங்களுக்கு மூச்சு என்ன செய்யுது, மேலே போகுது கீழே வருது, அப்போ உயிர் இருக்கு. பல்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கு, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது, துடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ குதிரத்தை அங்கே செயல்படுதா இல்லையா? கைப்பிடிச்சு பார்க்குறாங்க, பல்ஸ் சுத்தமாக துடிப்பே இல்லைங்க, ஃபுல் டவுனு, என்ன செஞ்சிடுறாங்க, அப்போ மௌத்துன்னு முடிவு எடுத்துடுறாங்க. அல்லது மானிட்டர் வச்சு பார்க்குறாங்க, இசிஜி மானிட்டர் வச்சு பார்க்குறாங்க,
இப்படியே கோடு போகுது, சரி மேலே கீழே போடலை, பிளைன் நீட்டமாக ஒரு கோடு வருது. அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க? ஆள் வந்து என்ன செஞ்சிடறாரு, இறந்துட்டாரு, மூத்துட்டது முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அந்த குதிரத்தை என்ன செய்கிறது, அங்கே அது பல்சாக ஹார்ட் துடிப்பாக என்ன செய்கிறது, உங்களுக்கு வந்து என்ன செய்கிறது, அது என்ன செய்ய காமிக்க, ஹயாத்தை வெளிப்படுத்துகின்ற விஷயங்கள். அதே மாதிரி வந்து நாலேஜ், அறிவு இருக்குதா இல்லையா உங்களுக்கு, கண்ணை திறந்து பார்க்குறாங்க, டே பாய் பாய் அப்படின்றாங்க, அல்லது உஷார்படுத்துற பல முயற்சி டாக்டர் செய்யறதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ ஹயாத் என்கின்ற இந்த சிஃபத்தாகிறது அல்லாஹ்வுடைய சிஃபத்தாகிறது. சிஃபத்துன் அசலியத்துன், அது பூர்வீகமான சிஃபத்தாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. அதே நேரத்தில் வந்து என்ன செய்கிறது, இல்மு குதிரத்தை உள்ளடக்கிய சிஃபத்தாகவும் என்ன செய்கிறது, இது இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அவன் எப்படிப்பட்டவன், நித்திய ஜீவனுடையவன், அல் ஹய்யு ஹயாத்தானவனாக இருக்கின்றான். இப்ப நம்ம அறிவை கொண்டு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பொதுவா வந்து எதுல வந்து இராதா இருக்குகிறதோ, குதிரத் இருக்குகிறதோ, இல்மு இருக்குகிறதோ, அது உறுதியா நம்ம என்ன சொல்லுவோம், இது ஹயாத்தினுடைய சிபத் என்பதா நம்ம சொல்லுவோம். ஹயாத் என்பதற்குண்டான ஒரு அடையாளங்கள் அது. அல்லாஹ் சொல்றான், வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத் வஸப்பிஹ் பிஹம்திஹி வகஃபா பிஹி பிதுனூபி இபாதிஹி ஹபீரம் பஸீரா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். இப்ப அல்லாஹ் சொல்றான், நஃபக்து மின் ரூஹின்னு சொல்றான், என்னுடைய ரூஹை நான் ஊதினேன். இப்போ ரூஹ் என்பது வந்து அல்லாஹ்வுடைய ரூஹா, கேள்வி வருமா இல்லையா? சரி, நமக்கு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் போது நஃபக்து மின் ரூஹின்றான். அப்ப ஆதமுடைய ரூஹு அல்லாஹ்வுடைய ரூஹா, இல்ல அல்லாஹ்வுடைய ரூஹா ஆதமுடைய ரூஹு? அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா சொல்லும் பொழுது என்ன செய்கின்றான், தன்னுடைய ரூஹுன்னு சொல்றானே இல்லையா? குர்ஆனுடைய வசனம் வருதா இல்லையாமா உங்களுக்கு? ஹாப்ஸாக்கள் இந்த 3 நாளா வந்து நிறைய மிஸ்டேக் வருது, லைவ்ல போகுது, ரொம்ப கவனமா இருக்கணும். ஹாப்ஸாக்களை ட்ரெயின் பண்ற ஃபைசல் ஹாப்ஸா, அப்துல் ரஹ்மான் உஸ்தாத், ஜெய்பாஸ் உஸ்தாத் ஏதோ சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. 3 நாளும் மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய வருது. நிறைய பேர் அதை என்ன செய்கிறாங்க, நானே வந்து தராவிகை வந்து திரும்ப திரும்ப குரூப்பில் போட்ட உடனே லைவ் பண்ணி போட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ தொழுகக்கூடிய எல்லா உலமாக்கள் மாணவர்களும் அதில் வர்றாங்க, ஹப்ஸாக்கள். நம்ம தொழுதுகிட்டு பிறகு நான் ஃப்ரீயான பிறகு என்ன செய்கிறேன், திரும்ப அந்த தொழுகையை வந்து நான் போட்டு கேட்குறேன் பார்க்குறேன்னா, மற்றவங்க எப்படி இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் குடும்பத்தார்கள், அதில் ஆலிம்கள் இருப்பாங்க, இமாம்கள் இருப்பாங்க, மஹல்லாக்கள் இருப்பாங்க, என் பிள்ளை தொலைக்கிறான் பாருங்க அப்படின்னு நினைச்சுவாங்க. அந்த தாய் மற்றவங்களுக்கு அனுப்புவாங்க. சில பேர்லாம் வந்து குரானையும் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்க ஓதுறதையும் கவனிக்கிற அமைப்புகள்லாம் இருக்கும். குற்றம் பிடிக்கிறவங்களும் சில பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. என்னம்மா சொல்றீங்க? அதுதான் நிறைய இருப்பாங்க பொதுவா, குற்றம் பிடிக்கிறது. இவ்வளோ அழகா கராத் ஓதுறாங்களே, இவ்வளோ சின்ன பிள்ளைக்கு தொலை வைக்கிறாங்களே, ஒரு ஹாப்ஸா ஓதி எல்லாரும் 30 தொழுறதுக்கு பதிலாக 5-6 ஹாப்ஸாக்கள் ஓதுறாங்களே, 7-8 பேர் ஓதுறாங்களே. இவன் ஃபைசல் ஹாப்ஸா கிராத்து ஒரு அழகா இருக்குது, ஜெய்பாஸ் உஸ்தா கிராத்து ஒரு மாதிரி அழகா இருக்கு, இன்னொரு ஹாப்ஸா கிராத்து இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு. இதை மற்றவங்க ரசிப்பாங்க. எங்க வீடுகள்லாம் பெண்கள் என்ன செய்யறாங்க, இது திரும்ப ரீப்ளை பண்ணி என்ன கேட்கறதால என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்கு ஹாப்ஸாக்கள், சூப்பரா என்ன செய்யறாங்க, தொலை வைக்கிறாங்க, அதுல எந்த குறையும் இல்லை. ஃபுல்லா உலமாக்களா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மொத்த பேர் வச்சு தொலை வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொதுமக்கள் வச்சு தொலை வச்சிடலாம். என்னம்மா, எல்லாமே பாதிக்கு மேல ஹாப்ஸாக்கள் மாதிரிலாம் இருக்கிறாங்க, அழகு அழகா தொலை வைக்கிறாங்க. ஹாப்ஸாவுடைய கிராத்தை விட மற்றவங்களுடைய கிராத்து ரொம்ப அழகா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஹாப்ஸாக்கள் கிராத்தா சுமாரா இருக்கு, மற்றவங்க கலக்கக்கூடியவங்களாம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, விதவிதமா என்ன செய்யறாங்க, தொலை வைக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இப்போ இவங்களுக்கு மத்தியில் அவங்க தொலை வைக்கும் போது ஒரு வகையான பயம், பின்னால் பார்த்தா உஸ்தாமார் ஃபுல்லாக நிற்கிறாங்க, எல்லாம் ப்ராப்பராக தொழுகிறாங்க. இந்த ஒரு வக்து கட்டடிக்கிறதோ அல்லது கொஞ்சம் லேட்டாக அப்படி கிடையாது, ரசிக்குது, இந்த தொழுகிறதுக்கே ரசிக்குது. நீங்கள் பொதுவாக மஹல்லாக்களை நீங்கள் போய் தொலை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரசிக்கிறது கம்மியாக இருக்கும். என்ன சொல்றீங்க? அந்த வயசான பெரியவங்க தான், அல்லது முக்கியமான சில பேர் தான் என்ன செய்வாங்க, கரெக்டாக எஞ்சி அந்த கியாமு ருக்குவெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றவங்க பின்னால் பார்த்தா 2வது சப்பு 3வது சப்பு இப்படி உட்கார்றது, அங்கே போய் நிற்கிறது, இங்கே போய் நிற்கிறது, ஒன்றா நிற்காம வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறது, அல்லது வந்து பிள்ளைங்க கொஞ்சம் பேச்சா இருப்பாங்க, விளையாட்டா இருப்பாங்க, அங்கே போய் நிற்பாங்க. இதுல நமக்குமே வந்து என்ன செய்யும், லேசா ஒரு சோர்வு தட்டும். அது எவ்வளவு பெரிய ஆணிமா இருந்தாலும் என்ன செய்யும். ஆனா இங்க வந்து அந்த அமைப்பு இல்லை.
எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நிர்பந்தமா மட்டும் என்ன செய்றாங்க, போயிட்டு பாத்ரூம் போயிட்டு டக்குன்னு என்ன செஞ்சிடறாங்க, வர்றவங்களும் இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான மஜ்லிஸா இந்த சபையில வந்து தொலை வைக்கிறதுல தான் அவங்க திணறாங்க. ஹாப்ஸாக்கள் பக்காவான ஹாப்ஸாக்கள். பாடம் வந்து இருக்கு. அந்த ஒரு அச்சத்துல, பயத்துல வந்து அவங்க அந்த ஆயத்துல வந்து முன்பின்றதை நம்மளால உணரவும் முடியுது. ம். இருந்தாலும் அவங்க தலைமையா இருக்கக்கூடிய ஃபைசல் அப்சா, ஜெய்பாஸ் உஸ்தாது, அப்துல் ரஹ்மான் உஸ்தாது, நிசாம் உஸ்தாது இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்ம தைரியமா லைவ் தான் போடுறோமே. நீங்க குற்றம் இருந்தா கண்டுபிடிங்கப்பா, எங்களுக்கு சொல்லுங்க, சுட்டி காட்டுங்க, நாங்க எங்களை திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அடையாளம் உங்களுக்கு. என்னமா சொல்றீங்க? அப்போ வனஃபஹ்து மின் ரூஹி, என்னுடைய ரூஹியை நான் ஊதினேன் என்பதாகிறது. அப்போ ரூஹுனா என்ன? அது ஹயாத் ஆச்சே. என்னம்மா? அப்போ இப்படி விளங்குற மாதிரி உண்டான வந்து என்ன செய்ய கிடையாது, அலாக்கத் என்பது கிடையாது. இங்க அல்லாஹ் ரூஹுன்னு சொன்னதுக்கு காரணம் இமாம் ஃபக்ருத்தீன் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரூஹுன்ற வார்த்தையை வந்து தன்னோட அல்லாஹ் சேர்த்துக்கிட்டதுக்கு உண்டான காரணமாகிறது. ரூஹ் எப்படிப்பட்டது? ஜௌஹரியுன், என்ன, உலுவியுன், குதுசியுன், அதாவது மகத்தானது என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி. பொதுவாக ரூஹ் என்பது ரொம்ப உயர்வானது, குதுசி பரிசுத்தமானது, உலுவின் உயர்வானது, அது வந்து ஜௌஹர் பெரும் மாணிக்கம் இல்லையா? ரூஹ் பிரிஞ்சா என்ன உங்களுக்கு எவ்வளவு பெரிய சொத்து அது, என்னமா சொல்றீங்க என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் வனஃபஹ்து பின் ரூஹின்னு சொன்னான். அல்லாவுடைய ரூஹ் நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாவுடைய ஹயாத்ன்ற மாதிரி ஆயிரும். என்னம்மா? திப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வகால திப்ரி அனில் முஸய்யிப் இப்னு ஷரீக் என்கின்ற பெரியாரை தொட்டும் என்ன செய்றாங்க, அனபி ரௌக் அனில் லஹாக் என்ற பெரியாரை தொட்டும் அவங்க சொல்றாங்க, வனஃபஹ்து ஃபீஹி மின் ரூஹி அப்படின்னா குத்ரதி என்ற அர்த்தம். அது ரூஹுக்கு என்ன அர்த்தமா? குத்ரத்து. அப்ப நம்ம பார்க்கிறோம் சூரத்து நிசால் அல்லாஹ் சொல்றான், வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வ ரூஹம் மின்ஹு. இந்த ரூஹுன்ற வார்த்தை தான் அல்லாஹ் என்ன பயன்படுத்துகின்றான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரூஹாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, இங்க ரூஹ் என்பதாகிறது அனாசிருல் ஹயாத், அந்த ஹயாத்தினுடைய முக்கிய மூலமாக என்ன செய்கிறது, அது இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன் பக்கம் என்ன செய்கின்றான், அதை என்ன செய்கின்றான், அப்படியே சிலத்தாக என்ன ஆக்கிக் கொள்கின்றான். என்ன செய்யறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் பக்கம் அல்லாஹ் கொண்டு வர்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பக்கம் அல்லாஹ் என்ன செய்ய கொண்டு வருகின்றான். அதுக்காக வேண்டி பொது ஒரு ஹயாத் என்றது லுத்துஃபாவில் ஆரம்பிச்சு வந்துதான் என்ன செய்யும், அது ஹயாத்தாக நிற்கும். லுத்துஃபத்தன், அலக்கத்தன், முதுகத்தன், என்னம்மா அது முடிச்சுதானே அடுத்து என்ன செய்யுது, அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ரூஹுக்கு உண்டான பேசிக்காக அப்படித்தானே என்ன வரக்கூடியது. இந்த இடத்துல ரூஹுன்னு சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், என்ன அர்த்தன்றதை இமாம்கள் சொல்லி தந்த விளக்கத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், பார்த்துக்கிட்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வந்து தன்னுடைய ரூஹுன்னு சொன்னான்னு சொன்னா, ஒரு மலக்கு மாதிரியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. மலக்கு எப்படி தனிமையில் இருப்பாங்களோ அதே மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, தனிமையில் இருப்பாங்க, ஃபுல் இபாதத்தில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இவருடைய மலக்குகளுடைய சிஃபத்துகள் நிறைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒத்து வந்ததுனாலையும் அல்லாஹ் வந்து தன்னுடைய ரூஹுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அதே மாதிரி வந்து அதான் அல்லாஹ் சொல்றான், கதாலிக வஹைனா இலைக்க மின் ரூஹம் மின் அம்ரினா அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்து நேரம் முடிய போது, இப்ப சிஃபத்துகள்ல வந்து கலாம் அவனுடைய சிஃபத்தாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், கல்லமல்லாஹ் மூசா தக்லீமா. இப்ப கலாம் என்பது யாருக்கு சொந்தமானதுமா? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கலாமுல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கலாம் என்பதாகிறது அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒரு அர்த்தம் என்பது ஹுவ சிஃபத்துன், அது சிஃபத் என்ற அர்த்தம். அவனுடைய சிஃபத் எப்படி குதுரத்து, இராதா, ஹயாத்து, இல்மு அவனுடைய சிஃபத்தா இருக்குதோ அதே மாதிரி ஹயாத் என்பதும் அவனுடைய சிஃபத்து, இது ஒரு அர்த்தம். அல்லாஹ்வுடைய இந்த கலாம் என்கின்ற சிஃபத்தாகிறது அசலியத்துன் பூர்வீகமானது, முலாசிமத்துல் தாத்தில்லா அல்லாஹ்வுடைய தாத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய, இணைந்து இருக்கக்கூடிய, பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய
சிஃபத்தாக என்ன செய்கிறது, இந்த சிஃபத் என்ன செய்கிறது இருக்கிறது. மற்ற அசலியத்தான சிஃபத்தை போல ஹயாத்தாவும் அப்படிதான், என்னம்மா அதே மாதிரி இல்மும் அப்படிதான், குதிரத்து இராதாவும் அப்படித்தான். மஹ்லூக்குகளுடைய பேச்சுகளை போல அல்லாவுடைய பேச்சு என்பது இல்லை. கலாம்னா மஹ்லூக்குகளுடைய பேச்சுகளை போல என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம விளங்கி விடக்கூடாது. அல்லாவுடைய பேச்சு எப்படி இருக்கும், லைசபி ஹர்ஃபின், ஹர்ஃபு கிடையாது. வலா சவுத்து கிடையாது. அதே மாதிரி வலைசஃபி தகதீம். இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹி நம்ம சொல்றோமா இல்லையா, அல்லது நம்ம ஒன்று பேசுறோம், முன்னால் ஒரு வார்த்தை, பின்னால் ஒரு வார்த்தை, நடுவில் ஒரு வார்த்தை, அதுக்கடுத்த ஒரு வார்த்தை, ஒட்டுமொத்தமாக நம்மளால பேசிட முடியுமா உங்களுக்கு? என்னம்மா ஆமாம் சொன்னால முன்னால் என்ன வந்துடுது, ஆஹா வந்துடுது. துணையெழுத்து எங்க போயிருது, கடைசியா போயிருது. அப்போ தக்கதையும் தகீர் இருக்குதா இல்லையா? இறைவனுடைய பேச்சு என்பது தக்கதையும் கிடையாது, தகீர் கிடையாது, சுகூத் என்பது கிடையாது. இது எல்லாமே மஹ்லூக்குகளுடைய சிபாத்துகள். சுக்கூத்தா இருக்கிறது, தகீரா இருக்கிறது, தகதீமா இருக்கிறது, எல்லாமே படைப்புகளுடைய சிபத்தாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஜிப்ரீலுக்கும் கொடுங்க வழியா, மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. இல்லையா, உங்களுக்கு டீ தர சொன்னேன். அப்ப சங்கக்குரிய அருமை ஆலிம்களை, அப்போ இந்த கலாமு தாத் என்று இதுக்கு பெயர் சொல்லப்படும், அல்லது கலாமு நப்சி என்று என்ன செய்ய அதுக்கு பெயர் சொல்லப்படும். இப்ப அல்லாஹ்வுடைய தாத்துடைய என்ன செய்யுது சிஃபத்தாக இந்த கலாம் என்ற சிஃபத் என்ன செய்ய இருக்கிறது. இதுக்கு மானன் நப்சு அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் வைப்போம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் என்பதாகிறது ஏன்னா மஹ்லூக்குகளுடைய சிஃபத்துகள், அல்லாஹ்வுடைய சிஃபத்தும் இருக்கிறது, மஹ்லூக்குடைய சிஃபத்தும் என்ன செய்ய இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதை நம்ம கரெக்டா விளங்கி இதுல நம்ம அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யணும், தன்சீஹ் செய்வது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. தன்சீஹ் செய்யணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், மஹ்லூக்குடைய சிஃபத்துகளை நம்ம ஆழமா கவனிக்கணும். மஹ்லூக்குடைய சிஃபத்துகளை நம்ம ஆழமா கவனிச்சு நோட்டமிட தான் இவைகளை விட்டு அல்லாஹ் எப்படியெல்லாம் தன்சீஹா இருக்கின்றான் என்ற விளக்கம் நமக்கு என்ன செய்யும், நல்ல உட்காரம் கிடைக்கும். அப்போ முதல் அர்த்தத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம். ரெண்டாவது அர்த்தம் என்பது அல் கலாமுல் லஃப்தி. கலாம் நம்ம செய்யுமா ரெண்டு அர்த்தம் பார்த்தோமா இல்லையா? முதல் அர்த்தம் என்னதை இவ்வளவு நேரம் பார்த்தோம். ரெண்டாவது லஃப்து என்பது கலாமுல் லஃப்லி. நசீர் புரியுதாமா உங்களுக்கு? இதுல ஒரு நாள் முதல்வர் மாதிரி நசீர் ஒரு வருஷம் உஸ்தாதா என்ன செஞ்சாரு, இருந்தார். 6 மாசம் 8 மாசம் இருந்திருப்பீங்களா? சூப்பரா கொண்டு போனாரு குறும்பூர் கேம்பஸை. ரொம்ப சக்சஸா ரொம்ப அழகா கொண்டு போனேன். அடிக்கடி பக்கத்து ஊருன்றதுனால அடிக்கடி கேம்பஸுக்கு போவேன். நசீருடைய உழைப்பு ரொம்ப டாப்பா இருந்துச்சு. நீ மத்தியானம் கூட திக்ர் மஜ்லிஸுக்கு முன்னால் அவரை நான் ஒழு செஞ்சுட்டு வந்தார். அப்போ நான் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவருடைய செயல்பாடு. ரொம்ப அழகா கொண்டு போனார். பிள்ளைங்க ஓதுற காலத்திலே உஸ்தாதா இருக்காங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? அந்த இடத்துக்கு வரும். இதுதான் வாழ்வியல் பயிற்சியுமா, வெறும் இல்மு மட்டும் இருக்கக்கூடாது. என்னமா சொல்றீங்க? பாசி உஸ்தாது, அரசு உஸ்தாது, எனக்கு ஒரு உஸ்தாது வேணும்னு கேட்டாங்க. சடனா என்ன செஞ்சாங்க, பாசி உஸ்தாது என்ன செஞ்சாங்க, பர்மிஷன் கேட்டு அனுப்பி வச்சாங்க. ஃபசல் உஸ்தாது அனுப்பி வச்சாங்க. 6-7 மாசம் இருந்து என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஊர்லயும் நல்ல மதிப்பு என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டாரு. மக்களுக்கு மத்தியில ஃபுல்லா பாடமும் நடத்தினாரு, மசாவும் நடத்தினாரு, சமையல் செக்ஷனே கவனிச்சாரு. பள்ளிவாசல் நான் ஒரு பயான்லாம் இவ்வளோ அழகா பயான் பண்ணுவாருன்னு அன்னைக்கு நான் குறும்பூர்ல தான் போய் பார்த்தேன். ஜும்மா பயான் பண்ணாரு. ரொம்ப டாப்பா இருந்துச்சு அந்த பயானு. அந்த பன்முகத்தன்மை பார்த்தாங்கன்னா அமைதியா ஒதுங்கி சிம்பிளா இருக்கிற ஒரு மாணவர் மாதிரி இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு பொறுப்பு அங்கே நியமிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அபார திறமைன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அந்த கல்லூரியை நடத்தின அந்த விதங்கள் மாஷா அல்லாஹ். எதே மாதிரி தான் நசீர் மாதிரி தான் எல்லாருமே. என்னம்மா அத்தனை பேருக்கு அல்லாஹ் அப்படி ஒரு அமைப்பு என்ன செஞ்சிருக்கான், கொடுத்துருக்கிறான். இப்போ இவங்க எந்த இடத்துல போனாலும் ஜெயிச்சிருவாங்க, எந்த துறையில போனாலும் ஜெயிச்சிருவாங்க, எந்த நாட்டுல போனாலும் ஜெயிச்சிருவாங்க, எதை செஞ்சாலும் ஜெயிச்சிருவாங்க. வெறும் இல்மு மட்டும் இருக்கிற இடத்துல மற்றதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஃபஹ்மு இருக்கும், தஃஹீம்ல கோட்டை விட்டுருவாங்க.
அல்லது இல்மு இருக்கும், நிர்வாகத்துல என்ன செஞ்சிருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. நிர்வாகம் நல்ல நாலேஜா இருப்பாரு, சரியான இல்மு இருக்கும். ஆனா பேந்த முடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி என்ன செய்வாரு, இதான் என்ன செய்வார், வெகுளி மாதிரிலாம் இருப்பார். இல்மு பெருசா இருக்கும், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவார், மார்க் ஃபர்ஸ்டா எடுப்பாரு. ஆனா சமய சந்தர்ப்பம் தெரியாது, முக்தலல் ஹால் தெரியாது, எங்க எப்படி நடந்துக்கிற வார்த்தை தெரியாது. பெரிய ஃபர்ஸ்ட் மார்க் வந்தவர் தான். ஆனா டபால் என்ன செஞ்சிருவார், லூஸ் டாக்கா என்ன செஞ்சிருவார், வார்த்தையை விட்டுருவாரு. மற்றவங்களாம் என்ன டென்ஷன் ஆயிரும், என்ன இப்படி இப்படி வார்த்தையை சொல்ற அப்படின்னு. படிப்பு இருக்குது, ஆனா முக்தலல் ஹால் என்ன செய்ய தெரியாது, யார்கிட்ட எப்படி நடக்கணுன்ற அமைப்பு தெரியாது. பெரியவங்களுக்கோ மரியாதை கொடுக்கறதோ, சின்ன பிள்ளைங்களை அரவணைக்கிற அந்த பக்கம் இல்லாம போயிடும். இந்த படிப்பை வச்சு நாக்கு வலிக்கவா உங்களுக்கு? பாடம் பாடம் பாடம்னு பாடம் தேவைதான், பாடத்தை நம்ம மறுக்கல. என்ன சொல்றீங்க? வாழ்வியல் இன்னைக்கு கூட ஒருத்தவங்க பத்ருதீன் பாயின்னு ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அது உஸ்தாத், உங்களுடைய பிள்ளைங்களை நாங்கள் யாரை பார்த்து ஆள் மிரண்டாங்கன்னு தெரியல, ரொம்ப நாளா டச்சில் இல்லாமல் இருந்தாங்க. பார்த்து ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணி என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்களை பற்றியே புகழ்றாங்க. எஸ்ஹெச்எம் பத்ருதீன் சொல்லி அவங்க மகன் நம்மகிட்ட என்ன செஞ்சார், ஓதி முடிச்சார். ஓதி முடிச்சு 15 வருஷம் இருக்கும். ஹலீல் 15-18 வருஷம் இருக்கும்லம்மா. 3வது செட்டு 4வது செட்டு. சேலம் முகமது செட்டு இல்லையா, படிச்சு முடிச்சவங்க தான். தெரியல, ஒரு அசர்கிட்ட ஃபோனை போட்டு ரொம்ப நேரமா பார்த்து என்ன செஞ்சாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, பிள்ளைங்க அப்லோட் டாப்பா இருக்கிறாங்கன்னு. இப்ப நினைச்சு யாரையோ ஒருத்தவங்களை சந்திச்சிருக்காங்க, அவர் பயங்கரமான அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிள்ளைங்க அப்படி எந்த இடத்துல நம்ம போடுறோமோ அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. ஃபெயிலியரான ஒரு பிள்ளையை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இப்ப நீங்க 7 வருஷம் ஓதிருக்கீங்களா வகா, 7 வருஷத்துல எத்தனை மாணவர்களை நீங்க பார்த்துருப்பீங்க? டாப்பு, சுமாரு, ஆவரேஜ், முத்தவசித்து, வேஸ்ட்டு, அப்படி எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க இல்லையா? வாழ்வியல்ல ஃபெயிலியர்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு 6 வருஷமா பாக்குறீங்க இல்லையா? எவ்வளவு பிள்ளைங்களை, நம்ம பிள்ளைங்களை சொல்றேன், முடிச்ச பிள்ளைங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா? வாழ்வியல்ல ஃபெயிலியர்னு நீங்க ஒருத்தவங்களை சொல்லுங்க பார்க்கலாம். படிப்பு வாழ்க்கைக்கான கல்வியா தான் இருக்கணும். என்னம்மா சொல்றீங்க? சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்காம வேணா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? அளவா போதுன்னு நினைக்கலாம். எல்லாத்துலயுமே அதான் இருக்கு நம்பர் 1. அதுக்கு இவ்வளவு நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க, நிகழ்ச்சிகள் அட்டன் பண்றீங்க. யாராவது ஒருத்தவங்க சேலம் பிள்ளைங்க சோடையா இருக்காங்களா, கம்பம் பிள்ளைங்க சோடையா இருக்காங்களா, விக்கிரவாண்டி சோடையா இருக்காங்களா, விபிஎன் விழுப்புரம் வந்து சோடையா இருக்காங்களா, ஓய்மார் சோடையா இருக்காங்களா, கூத்தவாக்கம் சோடையா இருக்காங்களா? என்னம்மா சொல்றீங்க? யாராவது இந்த ஒர்க்கா இருக்கட்டும் என்னம்மா, அல்லது மற்றவங்க கூட இணைஞ்சு செய்யக்கூடிய அந்த ஒர்க்கு பணிகளா இருக்கட்டும், அல்லது அந்த நிகழ்ச்சியை நடத்துற அமைப்பா இருக்கட்டும், ஆச்சரியமா இருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில. நீங்க பாசி யாரையும் சோடையை பார்த்துருக்கீங்களா நம்ம பிள்ளைங்கள? அதான் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஜெய்பாசித் ஹக்காவே தான், இதுல முகஸ்துதிக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பகிரங்கமா சவால் விடலாம். நம்ம கல்லூரிகளை கொண்டு போற அந்த விதம், என்னமா சொல்றீங்க? எதையும் ஏத்துக்கிற அந்த பக்குவம் அந்த பிள்ளைங்களுக்கு. வேற மனுஷா பிள்ளைங்களை கொண்டு இப்ப நீங்க இஜ்திமா வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே நான் கவுட்டது. அங்க முள்ளா இருக்குது, இங்க இதா இருக்குது, பனி அடிக்குது வந்து அப்படின்னு அதோட அறிஞ்சிடும். நீங்க எப்படி ரசிச்சு உட்கார்ந்துருக்கிறீங்க? என்னம்மா, தாப்பையும் உங்களால ஏத்துக்க முடியும், சுமாரையும் உங்களால ஏத்துக்க முடியும். நீங்க அங்க பாக்குறீங்க உஸ்தாதுடைய மனநிலை என்ன, 6ஆம் உஸ்தாத் மனநிலை என்ன, மற்ற உஸ்தாமர் என்ன விரும்புறாங்க, நம்ம பிரின்சிபால் என்ன ஆசைப்படுறாங்க, அந்த நோக்கத்தை புரியுறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு களத்துல செஞ்சு இறங்கிடுறீங்க. அதை எப்படி அழகா செய்யணுன்ற அளவுக்கு என்ன செஞ்சிடுறீங்க, வந்துடுறீங்க. ஒரு இபாதத்து சோட போகுதா பார்த்தீங்களா? என்னம்மா, கரெக்டா வந்து நம்ம வந்து ஃபஜ்ரில இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் ஒரு இபாதத் நம்மளோட சோடையா போகுதா உங்களுக்கு? எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரசிக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் கேப் வந்துச்சுன்னா அதை வந்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கன்னா அதில் எஞ்சி அழகா பேசக்கூடிய அமைப்பு என்ன செஞ்சிடறாங்க, பிள்ளைங்களே அதை கையில் எடுத்துக்கிறாங்க. இங்க யார் இருந்து இங்க வந்து நடத்துறா சொல்லுங்க பார்க்கலாம்? திக்ரு மஜ்லிஸ் இது தௌபாவா இருக்கட்டும், பிள்ளைங்க தான் அதை கட்டமைக்கிறாங்க. என்னம்மா, அப்படியே பின்னால உட்காந்து தார் ஊசியை வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே அமைப்புலாம் இல்லையே. ஃபசுல் சாயா விரட்டிகிட்டே இருக்காங்களா, பாசி உஸ்தாது கத்துறாங்களா, அங்க 2 உஸ்தாது நின்றுக்கிட்டு, நடுவுல நான் 3 உஸ்தாது நின்றுக்கிட்டு, அங்க 10 உஸ்தாது நின்றுக்கிட்டு, அப்படி விரட்டுற அமைப்பு இல்லையே, யதார்த்தமால இருக்கு. தூங்குறோம், எந்திக்கும் போது என்ன செய்வோம், கொஞ்சம் முன்பின் இருக்குமே தவிர எழுப்புறது இல்லை. வீடா இருந்தாலும் கூட நம்மள அம்மா அத்தா அம்மா எழுப்பும்போது என்ன செய்வோம், டக்குன்னு எந்திக்கிறவங்க இருப்பாங்க, கொஞ்சம் லேட்டா எந்திக்கிறவங்க இருப்பாங்க. என்ன அழகு பாருங்க.
இது சரியான கலை, வாழ்வியல் கலை. நம்ம பிள்ளைங்கிட்ட அந்த ஒரு கிருபில அது நான் கண்கூட உட்காந்து பார்க்குறேன். இதை நாங்கள் உஸ்தாமார்களுமே பேசிக்கிட்டே இருக்கிறோம். வெளியாட்களும் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. மாஷா அல்லா. இப்போ சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இறைவனுடைய சிஃபத்துல் கலாம், ஏன்னா கலாமுல் லஃப்லி, அது ரெண்டு வகையான கலாம் என்ன செய்கிறது, இருக்குகிறது. அப்போ சிஃபத்துல் கலாம்னு சொன்னா முலாசிமத்துன் லி தாத்தில்லாஹ், அல்லாஹ்வோட தாத்தோடு இணைந்திருக்கக்கூடிய கலாமுக்கு என்ன பேருமா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள்ல வந்து அது எப்படி கிதமா இருக்குது, பகாவா இருக்குது, மற்ற மஹ்லூக்குடைய சிஃபத்துகளை விட்டும் தன்சீகா இருக்குகிறது அப்படின்னு நம்ம வந்து அந்த அக்கீதா கொள்றோமோ, அதே மாதிரி வலா என்ஃபுது, அது எந்த காலத்திலும் என்ன செய்யாது, அழியவே என்ன செய்ய அழியாது. பல் ஹுவ தாயிமுன் பாகின், அல்லாஹ்வுடைய சிஃபத் என்பது தாயிமா இருக்கிறது, பாக்கியாக இருக்கிறது. அம்மா கலாமுல் லஃப்லி, லஃப்லுடைய கலாம் என்பதாகிறது. இந்த கலாமுடைய சிஃபத்தை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அது அவனுடைய தாத்தோடு என்ன செய்கிறது, அதாவது இப்போ வந்து நம்ம மற்றவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யற உணர்கின்றோம். இப்போ வந்து இது அல்லாஹ்வுடைய கலாம் தான், ஆனா அதுக்கு பேரு கலாமுல் லஃப்லி. எந்த கலாமு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பேப்பர்ல வந்து என்ன செய்கிறது, இறங்குகிறது. குர்ஆன் ஷரீஃப் இருக்குது, அது பேப்பர் தானமா, அதுல அல்லாஹ்வுடைய கலாம் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கலாம் தான் நமக்கு சொல்றோம். அப்ப அந்த கலாம் எதுல இருக்குது, பேப்பர்ல என்ன செய்கிறது, இருக்குகிறது. அல்லது பலகைகள்ல என்ன செய்கிறது, இருக்குகிறது. அல்லது பேனா வச்சு என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டதாக இருக்குகிறது. இதுவும் கலாம் தான், கலாமுல்லா தான். குர்ஆன் வந்து கலாமுல்லா தானம்மா. அப்ப அந்த கலாம் எதுல இருக்கு, மைய கொண்டு எழுதலைன்னா அந்த கலாம் நமக்கு தெரியுமா? பேப்பர் இல்லைன்னா அந்த கலாம் நமக்கு என்ன செய்யுமா, தெரியுமா? என்னம்மா, கலாம் ரெண்டு வகை. ஒன்று முலாசிமத்துல் இதாத்தில்ல, அல்லாஹ்வோட தாத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சிஃபத்து, அதுவும் கலாம் தான். கலாமுல் லஃப்லி, அதுவும் கலாமுல்லா தான். கலாமுல் லஃப்லி அப்படின்னு சொன்னா என்ன செய்கிறது, ஒரு இடத்துல அது இறங்கி இருப்பது. அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன்ல வந்து என்ன செய்கிறது, இறங்கி இருக்கிறது. பேப்பர்ல இருக்கிறது, மையால் எழுதப்பட்டதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லது பலகையில எழுதப்பட்டதா இருக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய கலாமே பார்த்தீங்கன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கலாம் தானே அவங்களுக்கு. முதல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த கலாமை எப்படி செஞ்சான்னா, லவ்ஹுல் மஹ்ஃபூதுல முதல்ல அல்லாஹ் என்ன செஞ்சான், அதுல எழுதுனா, பிறகு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை முஸ்ஹஃப்ல கொண்டு வந்தான். இப்ப நம்ம ஓதக்கூடிய குர்ஆனுடைய அந்த கலாம் வந்து முதல்ல லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருந்துச்சு, அடுத்து என்ன செஞ்சு முஸ்ஹஃப்ல வந்துச்சு. அதே மாதிரி வந்து நம்ம பார்க்குறோம் வந்து வந்து இதுக்கு ஆரம்பம் என்ன செய்கிறது, இருக்குகிறது. அதே மாதிரி இதுக்கு வந்து நிகாயத்து, முடிவு என்பது என்ன செய்கிறது, இருக்குகிறது. இப்ப ஆரம்பம் எழுத்து மனுஷன் ஆரம்பமா ஓதுறோம், கடைசியில குல்லோத் பிரபின்னாஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், ஆகிரா நம்ம முடிக்கிறோமா இல்லையா? இது அரபி எழுத்துக்களை கொண்டு என்ன செய்யப்பட்டு எழுதப்பட்டதாக இருக்குகிறது. இத்தகைய கலாமும் இது கலாமுல்லா தான். ஆனா இந்த கலாமுக்கு என்ன பேருமா, கலாமுல் லஃப்ல் என்று பேர். இப்போ கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசலான்னு வருது இல்லையா? இந்த கலாம் கலாமுல் லஃப்லி. பலம்மா ஜாஅ மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத் பார்க்கிறோம். தில்க ருசுல் ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத் மின்ஹும் மன் கல்லமல்லாஹ். என்னம்மா, யா மூசா இன்னி இஸ்தஃபைதுக அலன் நாசி பிரிசாலாத்தி வபி கலாமி, என்னுடைய தூதத்தை கொடுத்து என்னுடைய கலாமை கொடுத்து நான் என்ன செய்கிறேன், உங்களை சிறந்த ஒரு ரசூலா நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களை நான் தேர்வு செய்திருக்கிறேன் அப்படின்னு. அப்ப இந்த கலாம் என்பது முனஸ்ஸல், இறங்கிய கலாமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வஇன் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக, முஷ்ரிக்கீன்கள் வந்து உங்கள்ட்ட பாதுகாப்பு தேடினால் யா ரசூலுல்லாஹ் ஃபஅஜிர்கு ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் அவங்க கேட்கிற வரைக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுங்க. அப்ப எந்த கலாம், அவனுடைய அசலியத்தான அந்த கலாமையா, இந்த கலாமுல் முனஸ்ஸல், இந்த கலாம். அப்ப குர்ஆன் நீ ஓதி காமிங்க, அவர் குர்ஆனை வந்து என்ன ஓத அவர் கேட்டு அதனுடைய ஆயத்துக்களை ஃபுல்லா புரிஞ்சு சட்டத்தங்களை தெரிஞ்சு நான் என்ன செய்கின்றேன், தீனுக்கு வந்துகிறேன் என்று சொல்லுகின்ற வரை நீங்க என்ன செய்யுங்க,
ஃபாஜிருக்கு பாதுகாப்பு கொடுங்க. இந்த கலாம் கலாமுல் முனஸ்ஸல் கலாமுல் லஃப்ஸ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹத்தா யஸ்மால் குர்ஆன் அப்படி வருதா இல்லையா உங்களுக்கு? யஸ்மஊன கலாமல்லாஹி சும்ம யுஹர்ரிஃபூனஹு, இங்கே கலாம் தான். அல்லாஹ் சொல்ல பாருங்க, உத்துலு அலைஹிம் மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக கிதாபி ரப்பிக, அப்படி கலாமத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அப்ப இந்த கலாமுக்கு என்ன பேருமா? கலாமுல் முனஸ்ஸல். இப்ப இதை நம்ம மூணு இடத்துல நம்ம என்ன செய்கின்றோம், இதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று இந்த கலாமுல் முனஸ்ஸல் இருக்குதா இல்லையா, இது முதல்ல அல்லாஹ் எங்க எழுதியிருந்தான்? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் பலகையில் அல்லாஹ் என்ன செய்தான்? எழுதியிருந்தான். இரண்டாவது, அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் பலகையில் இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து பைத்துல் இஸ்ஸா என்கின்ற வானத்துக்கு பூமிக்கு மேல இருக்கிற முதல் வானத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை இறக்கி இருந்தான். முதல்ல லவ்ஹுல் மஹ்ஃபூஸில், அதிலிருந்து பைத்துல் இஸ்ஸத் சமாவு துனியா முதல் வானத்துக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? அதை இறக்கினான். மூன்றாவது, நம்ம ஓதுகின்ற குர்ஆன் ஷரீஃபில் முஸ்ஹஃபில் இறக்கப்பட்ட இந்த வேதமாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழியா அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த வேதத்தை கொடுத்தான். இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூஸ், அப்படி சொல்றானா இல்லையா உங்களுக்கு? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல அது பதியப்பட்டது அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கின்றான்? சொல்லி காண்பிக்கின்றான். பிறகு லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து முதல் வானத்துக்கு என்ன செஞ்சது? வந்தது. அதுக்கு அடுத்து என்ன செஞ்சது? ரமதான் மாதத்துல என்ன செஞ்சது? இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் 23 வருஷமா குர்ஆனை இறக்குனானா இல்லையா? அது எப்ப பூர்த்தியாச்சு? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அது பூர்த்தியானது. அது அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இக்ரிமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال அன்ஸல் குர்ஆன ஜும்லத்தன் வாஹிதத்தன் இலா ஸமாஇ துன்யா லைலத்துல் கத்ர். அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ரில மின்சிரான் குர்ஆனை மொத்தமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? முதல் வாரத்துக்கு அல்லாஹ் இறக்கினான். சும்ம அன்ஸல பஅத தாலிக ஃபி 20 சனா, பிறகு 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் என்ன செய்தான்? இறக்கினான் என்று இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றார்கள். இப்போ சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அல்லாஹ்வுடைய சிஃபத்து உம்முஹாத்து சிஃபாத் சபா சிஃபாத்துகள்ல என்ன செஞ்சோம்? ஒரு 4 வகையான சிஃபத்துகளை இன்னைக்கு நாம பார்த்தோம். எந்த ஒன்றை நாம் படித்தோமோ, கேட்டோமோ, சொன்னோமோ, கேட்டு தெரிந்து கொண்டோமோ, அதை அமல் செய்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. இது அப்படியே நம்ம என்ன செய்யணும்? கல்புல நம்ம உட்கார வைக்கணுமா? வாழ்வியலை நம்ம கொண்டு வரணும். படித்து தெரிஞ்சுட்டு போற ஒரு ஜாகிரபி இல்லை, ஒரு எக்கனாமிக்ஸ் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, என்னம்மா அது ஒரு பாட்டனி கிடையாது. அது அதோட படிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு அடுத்து வேற கிளாஸ் வேற படிப்பு போற அந்த படிப்பு இது கிடையாது. என்னம்மா சொல்றீங்க? இது மொத்த நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உண்டானது. ஏன் நம்ம படைக்கப்பட்டோம், ஏன் அல்லாஹ் நம்மளை படைச்சான் என்பதற்கு உண்டான இல்மு இது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம உலகத்துக்கே வந்தோம், மற்றதை தெரியறதுக்கு இல்லை. ஒருத்தர் மனைவியை தெரிஞ்சுக்கிறல, பிள்ளைங்களை தெரிஞ்சுக்கிறல, வியாபாரங்களை தெரிஞ்சுக்கிறல, எத்தனை நாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறல, எந்த நாட்டுக்கும் அவர் என்ன செய்யல போகல, அல்லது விதவிதமான உணவுகள் என்ன செய்யல சாப்பிடல, அழகழகான ஆடைகளை அவர் அணியல, குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறல, எதுவுமே செய்யல. ஆனா இதை ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் தான் வெற்றியாளர். என்னம்மா இதை தெரியல, மற்ற எல்லாத்தையும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் யாரு? பூமிக்கு பாரம், வேஸ்ட், பிறந்ததே வேஸ்ட். என்னமா சொல்றீங்க? அதனால தான் குன்சு கன்சன் மஹ்ஃபியன் ஃபஅஹ்பப்து அன் வஅரஃப. இதை தெரிஞ்சாதான் அல்லாஹ்வை நம்ம யாருன்னு அறிய முடியும். சபா சிஃபாத்தினுடைய எவ்வளவு விளக்கங்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த விளக்கங்கள் நம்ம கல்புல உட்கார்ந்துட்டுன்னா அல்லாஹு அக்பர். என்னம்மா நல்ல சான்ஸ்மா, நல்ல வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கா. பாருங்க, குர்ஆன் இறங்கின மாதத்திலேயே அல்லாஹ் நம்மளை உட்கார வச்சு என்ன செய்கின்றான்? அவன் சம்பந்தமான இல்முகளே நமக்கு தர்றான். நான் ஒன்றும் உங்களுக்கு தரல, உஸ்தாமார்கள் ஒன்றும் உங்களுக்கு தரல, அல்லாஹ் நம்மளை என்ன செய்கின்றான்? எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு கூட ரெண்டாவது உட்காந்து நான் பேசிட்டு இருக்கும்போது மஜ்லிஸுக்கு முன்னால ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. வாங்க சொன்னாங்க, அத்தான் நாங்களை எத்தனை வருஷமா பார்க்குறோம், உங்களுக்கு தான் பெரிய பாக்கியம்ன்றாங்க. உண்மையிலேயே ஒரு 30 வருஷத்துக்கு மேல ஃபுல் இரவா ஹயாத்தாக்குற ஒரு வாய்ப்புலாம் ரசிக்குது அல்லாஹ்வுடைய கிருபையில. ஃபஸ்ல் சார், நீங்க எத்தனை வருஷமா ஹயாத்தாக்குறீங்க? 96 இருக்காங்க.
இரவு ஹயாத்தாக்குறது கூட மஜ்லிஸ்ல அதுல இதுல ஃபுல்லா என்ன செய்ய இருக்கிறாங்க. இவங்களுக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க பாசது? நீங்க 2008 இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம். எவ்வளவு பெரிய கிஃப்ட். 14 வருஷம் வருஷமா ரமதான் இரவ பாஸ் உஸ்தாத் இல்மல ஹயாத் ஆக்கி இருக்கிறாங்களே. எவ்வளவு பெரிய கிஃப்ட் அது. என்னம்மா எவ்வளவு சான்ஸ். இந்த ஒரு கால் இந்த 14 வருஷம் அவங்க இரவ நம்ம கூட சேர்ந்து இந்த தாலீம்ல இதுல ஹயாத் ஆக்கலன்னா 14 வருஷம் என்ன செஞ்சிருப்பாங்க? சும்மா இருந்திருப்பாங்க, அல்லது தூங்கி இருப்பாங்க, அல்லது குடும்பத்தோட இருந்திருப்பாங்க, அல்லது வியாபாரம் பார்த்திருப்பாங்க. என்னம்மா ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம இவங்களும் அழகா கட்டமைச்சாங்க. இரவு ஹயாத்தாக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எல்லாருக்கும் நமக்குலாம் விதவிதமான உணவுகளை நம்ம சாப்பிடுறோம். இவங்க யாருமே சகர் உணவுலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் தான் ஆர்டர் கொடுப்பேன். புதுப்பேட்டையில ஒரு மெஸ்ஸில் ஆர்டர் கொடுப்பேன். அது எப்படின்னா வெறும் இந்த நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அது உள்ளக்க இது கூட கிடையாது, எது வாழை இலை கூட கிடையாது, கம்ப்யூட்டர் இலை கூட கிடையாது. வெறும் ஒயிட் பேப்பர்ல வெள்ளை சோறை கட்டி ஒரு பொட்டலம் சாம்பார்னு ஒன்று இருக்கும், அவ்வளவுதான். அல்லது மீன் குழம்புன்னு இருக்கும். அது நல்ல சொல்லப்போனா அதை சாப்பிட்டுலாம் சகர் வைக்கவே முடியாது. சகர்ன்றது கொஞ்சமாச்சும் கொஞ்சம் நல்ல விரும்புற மாதிரி இருக்கணுமா இல்லையா? என்ன சொல்றீங்க? அவன் நம்ம ஆக்கிற வசதி கிடையாது. இந்த ட்ரிபிளுக்கு நெருக்கடியான ஏரியால ஆக்கிற வசதிகள் கிடையாது. அது புதுப்பேட்டையில அதுவும் கம்மி செலவாகவும் இருக்கணும், கம்மி பைசாவும் இருக்கணும். என்ன சொல்றீங்க? வேற ஒருத்தரும் செஞ்சு தர்றதுக்குலாம் அங்கே யாரும் தயாரில்லை. உட்காந்து நாங்கள் ஆக்கி கொடுக்குற அளவுக்குலாம் சில பெண்கள்லாம் கேட்டு பார்த்தோம், அதெல்லாம் உட்காந்து எங்களால் ஆக்க முடியாது அப்படின்ட்டாங்க. கணிசமான எண்ணிக்கை இருப்பாங்க. முடிகிறதே 3:45 தான் முடியும். அது பேர் குட்டுக்குன்னு ஓடி பொட்டலத்தை பிரிச்சு அது பேர் உட்காந்து என்ன செய்வாங்க, பொட்டலத்தை உங்களுக்கு நல்ல சாதாரண சாப்பாடு. மெஸ்ஸில் ஆர்டர் கொடுத்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு சாப்பாடு இவ்வளோன்னு சொல்லி என்ன செய்வோம், 50 ரூபா 60 ரூபான்னு சொல்லி என்ன செய்யுது பேசி அதை கொஞ்சம் அடிச்சு குறைச்சி பேசி அந்த சாப்பாடு சாப்பாடு வர்றதே பார்த்தீங்கன்னா அதை பார்த்தாலே மேலே சாப்பிட மனசு வராது. அப்போ இந்த பாக்கெட் தண்ணி கோணி இருக்கு இல்லையா, வெள்ளை கோணி பாக்கெட் தண்ணி இருக்கணுமா, இப்போ பாக்கெட் தண்ணியை கட் பண்ணிட்டாங்க. என்ன சரிங்க, அது எந்த கோணியில் வரும்? இந்த வெள்ளை கோணியில் வரும் இல்லையா, அதுல தான் மொத்த சாப்பாடையும் போட்டு ஒருத்தர் ஓடி போய் கட்டிட்டு பைக்ல தூக்கி வச்சுட்டு வருவாரு. ஆளுக்கு ஒன்று கொடுப்பாரு. டைமர் ஆச்சு, அவசரமா பிரிச்சு அடிச்சுவாங்க. ஆதில் பாசத்து பசெல்லாம் அடிச்சுவாங்க, கடற்கடன்னு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு கையை கழுவுறதுக்கு அது எப்படி ஒரு 1000 மீட்டராவது இருக்கு இல்லையா, போய் பள்ளியாசல போய் ஹவுஸ்ல போய் கையை கழுவிட்டு அப்புறம் அந்த பள்ளியாசல என்ன செய்யணும், அங்க தண்ணி வச்சிருப்பாங்க, அதை குடிப்பாங்க. ஒரு நாள் கூட முகம் சுழிச்சது கிடையாது, ஒரு நாள் கூட டென்ஷன் ஆனது கிடையாது. அவங்களா விரும்பி என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அதாவது எங்கேயாவது டீ குடிக்க போகலான்னு சகரை பிடிச்சி போகலாம் பார்த்தா நானே எட்ஜில் தான் இதே முடியும். அது பிறகு இவங்க ஐஸ் ஹவுஸுக்கு அங்கங்கே ஏதாவது டீ கடைக்கு போகலாம் பார்த்தா அதுக்குள்ள டைம் முடிஞ்சிடும். திரும்ப அவங்கவுங்க இடத்துக்கு போவாங்க, தூரமாக போவாங்க. பாசித்தும் ஆதியில் நினைச்சவங்க பைக்கில் நினைச்சுவாங்க, அங்கே இருந்து நினைச்சவங்க அப்புறம் கிழக்கு தாம்பரம் போவாங்க. ஃபசூல் சாத் அவங்க இடத்துக்கு போவாங்க. சைஃப் ராயபுரத்துக்கு என்ன செய்வார், போவார். அதாவது ரசிச்சு விரும்பி அரிசதெல்லாம் என்ன செய்வாருன்னா அவங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து என்ன செய்வாரு, அங்கே இஃப்தார்லாம் ஒழுங்கான இஃப்தாரே இருக்காது. ஒவ்வொரு பள்ளியாசலாம் போவாங்க. பள்ளியாசலாம் நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஒரு வடை அல்லது பாதி வாழைப்பழம், பெரும்பாலும் எல்லா பள்ளிகளையும். அது வெளியே பேசதான் கேட்க நல்லா இருக்கும். நான்லாம் சில இடத்துல சிட்டியில அங்கங்கே போய் நோம்பு திறந்துருக்கேன். அடிச்சு பிடிச்சி போனா அது பொதுவாக கஞ்சி வைக்கிறதே 4வது மாடி 5வது மாடி, லிஃப்ட்டும் கிடையாது அதுவும் கிடையாது. குட்டு மேலே போனா ஏற்கனவே ஃபுல் டீம் உட்காந்துருப்பாங்க. நம்ம போறது லாஸ்ட் நேரமா ஏதாவது கொட்டரா கிட்டா தூக்கிட்டு விட்டு ஓரமா உட்கார வேண்டியதுதான். அதெல்லாம் எவ்வளவு இஸ்ஸத்தா நமக்கு இந்த வசதியை தந்திருக்கான் தெரியுமா? இதை அனுபவிச்ச உஸ்தாமார்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இஃப்தாரா இருக்கட்டும், அல்லது முன் சாப்பாடா இருக்கட்டும், சஹரா இருக்கட்டும், அல்லாஹ் எவ்வளவு இஸ்ஸத்தா வச்சு ஒரு இடத்துல நம்மளை பாதுகாப்பா வச்சு அந்த இபாதத்தையும் செய்ய வச்சு இல்மி அல்லாஹ் கொடுக்குறான். லேசு கூட மன ரீதியா என்ன செஞ்சிடாதீங்க, அதை வச்சு சங்கடமா எடுத்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ். என்னம்மா பெரிய பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபைசல் அப்சா இன்னைக்கு பிரியாணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், மட்டன் பிரியாணியா. ஃபைசல் அப்சா ஹாரிஸ் இவங்க சமைக்கல, வெளியால் என்ன செய்யறாங்க, சமைச்சிருக்கிறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம்.
முயற்சிகள் எடுக்கிறாங்க. உஸ்தாம்பர் ஆளுக்கு ஒரு பங்கு முயற்சி எடுக்கிறாங்க, செய்யணும்னு ஆசையோடு இருக்காங்க. அவங்க மனைவி மக்களை விட்டுட்டு என்ன செய்யறாங்க, வந்து இங்க இருக்கிறாங்க. கரெக்டா பெருநாளைக்கு தான் போய் என்ன செய்ய போறாங்க, வீட்டுக்கு போக போறாங்க. இந்த தடவை அவங்க மனைவி மக்கள் எல்லாம் இன்ஷால்லா 27க்கு கூட்டு வர்ற மாதிரி இருக்கிறாங்க. 27 மர்கஸ்ல இன்ஷால்லா தாய் நாலேஜ் செட்டில் ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்ஷால்லா. இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னா மாணவர்கள் அவங்க பெற்றோரை கூட்டு வந்துடலாம். என்னமா அப்படி ஒரு அமைப்பு ஏற்படும். இந்த 27லயே எப்படி ஒரு 250-300 பேர் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க சபை மஜ்லிஸ். என்ன ஜிப்ரைல் எப்படி இருக்கும்? ஜமாத்தெல்லாம் ஃபுல்லா இல்லாத, நமக்கு தான் பின்னால ஃபுல்லா பெண்கள் தருவாங்க திரையை கட்டி. நம்ம ஃபுல்லா தான் நின்று ஆகணும். என்ன சொல்றீங்க? அல்ஹம்துலில்லாஹ். خيرமா நேரம் கடந்துச்சு. واخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب